இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கிட்ட வேத வசனம் आज के दिन भी हम ध्यान के लिए लिया गया वचन நாகும் புஸ்தகம் नहूम की पुस्तक அப்படி முதலாவது அதிகாரம் उसका पहला अध्याय அப்படி 15வது வசனம் उसका 15 वचन देखो पहाड़ों पर सुख समाचार का सुनने वाला और शांति का प्रचार करने वाला आ रहा है। अब ये यहूदा अपने पर्व मना और अपनी मन्नत तो पूरी कर, क्योंकि वो ओछा फिर कभी तेरे बीच में होकर न चलेगा, वो पूरी रीति से नष्ट हुआ है। யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, हे यहूदा अपने पर्व मान, உன் பொருத்தனைகளை செலுத்து, अपनी मन्नतें पूरी कर। துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, वो ओछा फिर कभी तेरे बीच में होकर न चलेगा, துஷ்டன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார், क्योंकि वो ओछा पूरी रीति से नष्ट हुआ है। ரெண்டு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார்। यहाँ पर परमेश्वर दो बातें करने को कहता है। யூதாவே हे यहूदा உன் பண்டிகையை ஆசரி, अपना पर्व मान உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, और अपनी मन्नतें पूरी कर। இந்த ரெண்டு காரியத்தை நீ செய்வாயானால் यदि तुम इन दोनों बातों को करोगे துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வர மாட்டான், तो ओछा व्यक्ति तेरे पास नहीं आएगा, அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு போனான்। वो पूरी रीति से नष्ट हुआ है। அப்ப துஷ்டன் நம் வழியாய் கடந்து வராதிருக்க வேண்டுமானால் यदि दुष्ट व्यक्ति हमारे बीच में न होकर चलना है तो, துஷ்டன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு போக வேண்டுமானால், यदि दुष्ट व्यक्ति पूरी तरह से नष्ट हो जाना है तो தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள், परमेश्वर के लोगों को दो बातें करना है। பண்டிகையை ஆசரிக்கணும், பொருத்தனை நிறைவேற்றணும்। पर्व मानना है और मन्नतें पूरी करना है। அப்ப பண்டிகை கொண்டாடணும், பொருத்தனை நிறைவேற்றணும்। पर्व मानना है और मन्नतें पूरी करना है। அதனால பண்டிகை என்று சொல்லும் போது புது துணி உடுத்து பட்டாசு வெடித்து வீட்டுல நல்ல சாப்பாடு செய்யறது அல்ல பண்டிகை। पर्व का मतलब ये नहीं वो त्योहार जो मनाया जाता है, नए नए कपड़े पहनना, फटाका फोड़ना, खाना, ये नहीं होता है पर्व। வேதத்தில் अनेक பண்டிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது। पवित्र शास्त्र में कई पर्व के बारे में बताया गया है। யூதாவே உன் பண்டிகையை ஆசரி, ये यहूदा पर्व मान, யூதாவே உன் பண்டிகையை ஆசரி। ये यहूदा तू अपने पर्व मान। யூதா என்று சொல்லும் போது கர்த்தரை துதிக்கிறவர்கள்। यहूदा कौन होते हैं? परमेश्वर की स्तुति करने वाले। யாக்கோபுக்கு முதல் மனைவி லேயாள், याकूब का पहला पत्नी का नाम लिया। இந்த லேயாள் நான்காவது குமாரனை பெற்றாள்। लिया का चौथा पुत्र जन्माया। லேயாளுக்கு பிறந்த நாலாவது குமாரனுக்கு लिया का चौथा पुत्र जो हुआ, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த நான்காவது குமாரனுக்கு யூதா என்று பெயர் வைத்தார்। मैं यहोवा की स्तुति करूंगा वो कहकर उस पुत्र का नाम यहूदा रखा। இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், अब भी मैं यहोवा को स्तुति करूंगा। இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நான்காவது குமாரனுக்கு யூதா என்று பெயர் வைத்தார்। अब भी मैं यहोवा की स्तुति करूंगा बोलकर चौथा पुत्र का नाम यहूदा रखा। அப்ப யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிப்பது। यहूदा का मतलब यहोवा का स्तुति करना। கர்த்தரை துதிப்பவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்। कौन स्तुति करेंगे? उद्धार पाए हुए लोग। கர்த்தரை துதிப்பவர்கள் ஜீவனோடு இருப்பவர்கள்। यहोवा की स्तुति करने वाले जीवित लोग हैं। கர்த்தரை துதிப்பவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள்। यहोवा की स्तुति करने वाले, यहोवा की आराधना करने वाले। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தரை துதிக்கிற ஜனமே நீ பண்டிகை ஆசரி। हे यहोवा की स्तुति करने वाले अपनी त्योहार मना। கர்த்தரை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பண்டிகை ஆசரி। हे यहोवा की आराधना करने वाले व्यक्ति तू अपनी त्योहार मना, நீ பண்டிகை ஆசரி। तू पर्व मान। பண்டிகை ஆசரிக்க வேண்டுமானால் पर्व मानने का मतलब क्या है? வேதத்தில் अनेक பண்டிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது। पवित्र शास्त्र में कई पर्व के बारे में बताया गया है। புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, अखमीरी पर्व, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, अखमीरी पर्व, அறுப்பு கால பண்டிகை, कटनी पर्व, சேர்ப்பு கால பண்டிகை, जोड़नी पर्व, பஸ்கா பண்டிகை, फसह का पर्व, கூடார பண்டிகை, तंबू की पर्व, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, यहोवा की मंडली की प्रतिष्ठा की पर्व। இன்னும் अनेक பண்டிகைகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது। ऐसे कई पर्व के बारे में लिखा गया है। இதெல்லாம் சில சபைகளிலே சடங்காசாரமாய் பின்பற்றுகிறார்கள்। इसे कुछ कलीसिया में रीति रिवाज के अनुसार पीछा करते हैं। நம்ம சிஎஸ் அனுபவத்துல இருக்கிறவங்க இந்த அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை இதெல்லாம் ஆசரிப்பாங்க। सीएसआई चर्च में जो होते हैं वो इस प्रकार की कटनी का पर्व और जोड़ने का पर्व ये सब मनाते हैं। அதே மாதிரி
இன்னொரு சபை இருக்கிறது, அவங்க வந்து கூடார பண்டிகை ஆசரிப்பாங்க. और एक कलीसिया है जहाँ पर तंबू का पर्व मनाया जाता है। ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அபிப்பிராயத்தின்படி சில பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள். सब कोई अपने अपने अभिप्राय के अनुसार पुराने नियम में बताए गए कुछ पर्व मानते हैं। தேவாலய பிரதிஷ்டை என்பது அதையும் ஆசரிக்கிறார்கள். यहोवा की भवन की प्रतिष्ठा का पर्व कहा तो उसे भी मानते हैं। கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த போது அது பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். लेकिन जब यहोवा के भवन बनाते हैं तो उसकी प्रतिष्ठा करते हैं। அந்த பிரதிஷ்டை பண்ணுவது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. उसी को कहते हैं यहोवा की भवन की प्रतिष्ठा की पर्व। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, अखमीरी रोटी का पर्व, அறுப்பு கால பண்டிகை, कटनी का पर्व, சேர்ப்பு கால பண்டிகை, छोड़ने का पर्व, பஸ்கா பண்டிகை, फसक का पर्व, கூடார பண்டிகை, तंबू का पर्व, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, यहोवा का भवन का प्रतिष्ठा का पर्व। இப்படி நிறைய பண்டிகைகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे कई पर्वों के बारे में लिखा गया है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है, யூதாவே, ये यहूदा, கர்த்தரை துதிக்கிற ஜனமே, हे यहोवा की स्तुति करने वाली प्रजा, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, हे यहोवा के द्वारा उद्धार पाई हुई प्रजा, நீ பண்டிகைகளை ஆசரி, तू अपना पर्व मान, நீ பண்டிகை ஆசரி. तू अपने पर्व को मान। துஷ்டன் உன்னிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் यदि दुष्ट व्यक्ति फिर तेरे बीच में नहीं आना है तो நீ பண்டிகை ஆசரிக்க வேண்டும். तू पर्व मान। தேவனுடைய பிள்ளைகள் பண்டிகை என்றால் என்ன? पर्व का मतलब क्या है? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், पहले कोरिन्थियों 5 8वां अध्याय 5वां वचन अध्याय के 8वां वचन में ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளித்த அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, इसमें लिखा गया है பழைய புளித்த மாவோடு அல்ல, पुराने कमीर से नहीं துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, और न ही बुराई और दुष्टता के कमीर से, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். परंतु सीधाई और सच्चाई की अखमीरी रोटी से पर्व मनाए। பண்டிகை ஆசரி, पर्व मान। யூதாவே உன் பண்டிகை ஆசரி. ये यहूदा तू अपनी पर्व मान। தேவனுடைய பிள்ளைகள் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். हमें पर्व मानना है। நம்முடைய பண்டிகை எப்படி இருக்க வேண்டும்? हमारा उत्सव किस प्रकार होना चाहिए? கர்த்தர் சொல்லுகிறார், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா இருக்க வேண்டும். वो अखमीरी रोटी होना है। பண்டிகை என்பது पर्व का मतलब கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டுமானால் यहोवा की स्तुति और आराधना करने वाले यदि पर्व मनाना है तो இருதயத்தில் புளிப்பு இருக்க கூடாது. मन में कोई खट्टापन नहीं होना है। யாரை குறித்து இருதயத்தில் புளிப்பு இருக்க கூடாது. किसी के प्रति हमारे मन में खमीरपन न हो। அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நீ ஆசரிக்க வேண்டும். इसलिए तुम अखमीरी रोटी का पर्व मान। அது இருதயத்தில் சிலருக்கு புளிப்பு இருக்கும். कुछ लोग के मन में खट्टापन होगी। ஒரு ஆளு எங்களை பார்க்க வந்தாப்ல, एक व्यक्ति हमसे मिलने आया। அந்த ஆளு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தாங்க. वो व्यक्ति अंगूर लाया। திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தா अंगूर लेकर आया। அந்த பழத்தை பிச்சு வாயில வச்ச புளிப்பு பல்லு கூசி போச்சு, வைக்க முடியல. वो अंगूर इतना खट्टा था कि वो मुंह में तक नहीं रख पाए। அப்ப எங்க கூட இன்னொரு ஆள் இருந்தாப்ல, हमारे साथ और एक व्यक्ति आया था। அந்த ஆள் சொன்னிச்சு, उसने कहा நம்மள பார்க்க வர்ற ஆட்கள் हमको जब कोई मिलने आता है, இதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல, அந்த சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். उन्होंने कहा, इसे मैं आपको बता रही हूँ, நம்ம பார்க்க வருகிற ஆட்கள் हमसे जो मिलने आते हैं ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொண்டு வந்தா यदि कुछ वस्तु खरीद कर लाए, அது நம்ம சாப்பிடுறதுக்கு நல்ல ருசியா இருக்குமே, என்னோட இருதயம் சுத்தமா இருக்கு. यदि हम उसे हमें खाने के लिए स्वादिष्ट हो तो उसका मन भी शुद्ध है। அப்படி இருதயம் எப்படி இருக்கோ தெரியல, அவன் வாங்கிட்டு வந்த திராட்சை பழம் வாயில வைக்க முடியல. उसका मन कैसा था पता नहीं, उसका अंगूर खाने तक नहीं लायक था। பயங்கர புளிப்பு, भयंकर कट्टापन। நம்ம ஆசரிக்கிற பண்டிகையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் हमारा पर्व को यदि यहोवा मानना है तो இருதயத்துல புளிப்பு இருக்க கூடாது. मन में कोई खमीरपन न हो। துஷ்டன் உன்னிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் நீ பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். यदि दुष्ट व्यक्ति तेरे बीच में नहीं आना है तो पर्व मान। பண்டிகையை ஆசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள புளிப்பு இருக்க கூடாது. पर्व मनाने वाले लोगों के मन के अंदर कोई खट्टापन अर्थात खमीरपन न हो। புளிப்பு என்றால் என்ன? खट्टापन
फुल्लापन कमीर का मतलब क्या है? அதைத்தான் வேதத்துல நாம் வாசித்தோம். उसे ही हमने पवित्र शास्त्र में पढ़ा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, कोई बुराई और दुष्टता के कमीर से नहीं, பண்டிகை ஆசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே துர்க்குணம் இருக்க கூடாது. जो पर्व मनाते हैं उनके मन के अंदर कोई बुराई न हो, பண்டிகை ஆசரிக்கிற மக்களுக்குள்ளே பொல்லாப்பு இருக்க கூடாது. पर्व मनाने वालों के अंदर कोई दुष्टता न हो। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நினைக்கிறோம், परमेश्वर के लोग हम सोचते நாம் हैं, கர்த்தரை ஆராதிக்கிறோம். हम यहोवा की आराधना करते हैं। ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பண்டிகை. यहोवा की आराधना करना भी एक पर्व है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை செய்கிறவர்கள் ये जो आराधना करते हैं புளிப்புள்ள பண்டிகை அல்ல, कमीर के साथ नहीं, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. कमीरी रोटी का पर्व। நமக்குள்ளே காணப்படுகிற எந்த காரியம் புளிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது? हमारे मन के अंदर कौन सी बातों को कमीर कहा गया ஒரு है? மனுஷனுக்குள்ளே துர்க்குணம் இருக்குமேயானால் यदि किसी व्यक्ति के अंदर बुराई हो, அந்த துர்க்குணம் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற புளிப்பை வெளிப்படுத்துகிறது. वही उस व्यक्ति की खमीरपन को प्रकट करती है। ஒரு மனுஷனுக்குள்ளே பொல்லாப்பு இருக்குமேயானால் यदि किसी व्यक्ति के अंदर दुष्टता हो, அந்த மனுஷனுக்குள்ளே புளிப்பு இருக்கிறது. उस मन के अंदर कमीरपन है। துர்க்குணத்தையும் புளிப்பையும் பொல்லாப்பையும் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் बुराई और दुष्टता को अंदर रखते हुए परमेश्वर की आराधना करेंगे, அந்த பண்டிகை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். उस पर्व को परमेश्वर नहीं मानेगा। கர்த்தர் அங்கீகரிக்கிற பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. परमेश्वर यहोवा जो मानता है वो अकमरी रोटी का पर्व। தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் மாற வேண்டும். आपके अंदर की बुराई दूर हो जाए, துர்க்குணம் மாற வேண்டும். बुराई दूर हो जाए, நம்முடைய வாழ்க்கையில இருக்க துர்க்குணம் மாறினால் हमारे अंदर की दुष्टता दूर हो जाए, துஷ்டன் நம்மிடத்துல வர மாட்டார். कोई ओछा व्यक्ति तुम्हारे बीच में नहीं आएगा, துஷ்டன் நம்மிடத்துல வர மாட்டார். कोई ओछा व्यक्ति तुम्हारे बीच में नहीं आएगा। துஷ்டனை கர்த்தர் முழுவதுமாய் சங்காரம் பண்ணி போடுவார். उस ओछे व्यक्ति को परमेश्वर पूरी तरह से नष्ट कर देगा। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ள என்ன துர்க்குணம் காணப்படுகிறது? हमारे अंदर कौन सी बुराई है? உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. अपनी बुराई से मन फिरा। துர்க்குணம்னா என்னன்னு தெரியாது. बुराई का मतलब क्या है? அநேகருக்கு நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபிப்பேன், कई लोगों के लिए जब हम प्रार्थना करते हैं तो इस प्रकार करते हैं, ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை சபையில எழுப்போம் அப்படின்னு. हे परमेश्वर जीवित गवाही कलीसिया में उठाओ। இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாமலே இருந்திருக்கிறார்கள். इस शब्द का अर्थ तक कई लोग नहीं जानते थे। கேட்ட வந்து கேட்டாப்ல, मुझसे पूछा, ஜீவனுள்ள சாட்சி எழுப்பும் எழுப்புன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களே, ஜீவனுள்ள சாட்சினா என்ன சாட்சி? जीवित गवाही उठाओ करके कहते हैं, जीवित गवाही का मतलब क्या है? அப்ப ஜீவனுள்ள சாட்சின்னு சொன்னாலே என்னன்னு அர்த்தம் தெரியல. जीवित गवाही का अर्थ नहीं जानते हैं। அப்ப உங்களை பார்த்து உங்க துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொன்னா என்ன தெரியும்? यदि आपसे कहेंगे बुराई छोड़ दे तो आपको क्या समझ में आएगा? துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். बुराई से मन फिराना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में कहा गया है, மத்தேயு 22வது அதிகாரம், मत्ती 22वां अध्याय, மத்தேயு 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். मत्ती 22:18 पढ़िए। இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, यीशु ने उनकी दुष्टता जानकर कहा, மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதித்தீர்கள்? हे कपटियों मुझे क्यों परखते हो? மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதித்தீர்கள்? हे कपटियों मुझे क्यों परखते हो? தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் நாம் இடத்திலே சம்பவத்தை வாசிக்கிறோம். वहां पर हम एक संभावना घटना पढ़ते हैं। 15வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், यदि 15 वचन को पढ़ोगे, பரிசேயர் போய் இயேசுவிடத்திலே போய் फरीसियों ने यीशु के पास जाकर அவரை அவர் பேச்சிலே அகப்படுத்தும்படியா யோசனை பண்ணி यह सोचकर कि उसे बातों में फंसाए, அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க போகிறார்கள். उन पर दोष लगाने के लिए जाते हैं। பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே போய் फरीसियों यीशु के पास जाकर பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படியாக यीशु की बातों में फंसाने के लिए அவரிடத்திலே போய் பேசுகிறார்கள். उसके पास जाकर बातें करने लगे। அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், यीशु से पूछने लगे, இயேசுவே ए यीशु நீர் சத்தியம் உள்ளவர். तुम सच्चा हो। இயேசுவே நீ சத்தியம் உள்ளவர். यीशु तू सच्चा है। தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். तू परमेश्वर का मार्ग को सच्चाई से सिखाता है। நீர் முகதாட்சிணம் உள்ளவர் அல்ல. तू किसी की परवाह नहीं करता। எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை. तुमको किसी बात की चिंता नहीं। ஆதலால் உமக்கு எப்படி தெரிகிறது?
फिर भी तुम्हें कैसा पता चलता है? இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படியாக यीशु को बातों में फंसाने के लिए பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து फरीसियों यीशु के पास जाकर இயேசுவை புகழ்கிறார்கள். यीशु की प्रशंसा करने लगे। இயேசுவே நீ நல்லவர், ये यीशु तू सच्चा है, நீர் சத்தியம் உள்ளவர், तुम सच्ची बातें बताते हो, நீர் சத்தியத்தை போதிக்கிறவர், तुम सच्चाई को प्रचार करते हो, நீர் முகத்தாட்சியை तुम பாராதவர், किसी की परवाह नहीं करते हो, நீ நல்லவர். तुम अच्छे हो। ஆனபடினாலே इसलिए உமக்கு எப்படி தெரிகிறது? तुम्हें कैसा पता चलता है? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா அல்ல இல்லையா? कैसर को कर देना उचित है या नहीं? ஆண்டவர் பேச்சில அகப்படுத்தணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். यीशु के बातों में फंसाना था அந்த उनको। குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக, दोष लगाने से पहले, அவரை பேச்சிலே அகப்படுத்துவதற்கு முன்பாக उनको बातों में फंसाने से पहले அங்க இயேசுவுக்கு முன்னாடி இயேசுவை புகழ்கிறார்கள். वहां पर पहले यीशु को प्रशंसा करने लगे। இயேசுவே நீ சத்தியம் உள்ளவர், ए यीशु तू सच्चा परमेश्वर है, நீ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், तुम सच्चाई को सच्चाई से प्रचार करते हो, நீ முகதாட்சியம் இல்லாதவர், तुम किसी की परवाह नहीं करते हो, யாரை குறித்து உமக்கு கவலை இல்லை. किसी बात की किसी के बारे में आपको बताने की जरूरत नहीं है। இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசினால் ऐसी सारी बातें कहने के बाद உலகத்துல சில மனுஷர்கள் இப்படி புகழ்ந்து பேசும்போது உண்மையை வெளியே விட்டு விடுறார்கள். दुनिया में कुछ लोग ऐसी हमारी जब किसी की बढ़ाई करते हैं तो मुंह की असली बातें बता देते அப்போ हैं। அப்படியே புகழ்ச்சி பண்ணி பேசும்போது जब कोई किसी की बढ़ाई कर करके बातें करता है, அவர்களை நம்பி இவர்கள் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். उन पर भरोसा रखते हैं और सारी बातें बता देते ஆனால் हैं। இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन यीशु वैसा नहीं था। எல்லாருடைய இருதயத்தையும் இயேசு அறிந்திருந்தார். यीशु सबकी मन की बात जानता था। இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा இவர்கள் ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்கள்? ये लोग क्यों मेरे पास आकर ये प्रश्न पूछते ஆண்டவர் हैं। ஞானமாய் பதில் சொன்னார். हमारा यीशु बड़े ज्ञानी से उत्तर दिया। அவர் சொன்னார், उसने कहा, மாயக்காரரை நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ए कपटियों मुझे क्यों परखते हो? ஒரு வரி காசை எனக்கு காண்பியுங்கள். मुझे एक कर का सिक्का मुझे दिखाओ। அவர்கள் ஒரு வரி காசை அவரிடத்தில் கொண்டு காண்பித்தார்கள். तब उसके पास एक दिनार ले आए। இயேசுவை பார்த்து கேட்கிறார், यीशु ने उनसे पूछा, இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? ये छाप और नाम किसका है? ராயனுடையது என்றார்கள். उन्होंने कहा ये कैसर का है। ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், तब उसने कहा जो कैसर का है वो कैसर को, கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். जो परमेश्वर का है वो परमेश्वर को दो। பேச்சிலே அகப்படுத்தும்படியாய் விரும்புகிறவர்கள் துர்க்குணம் நிறைந்தவர்கள். और जो कोई बातों में किसी को फंसाना चाहते हैं वही लोग दुष्ट व्यक्ति हैं। துர்க்குணம், दुष्टता, தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே துர்க்குணம் இருக்குமேயானால் அதை அகற்ற வேண்டும். यदि हमारे अंदर बुराई और दुष्टता हो तो उसे दूर करना है। கர்த்தர்களை அருவருக்கிறார், परमेश्वर उसे घृणा करता है। ஆண்டவர்களை கடிந்து கொள்ளுகிறார், परमेश्वर उनको डांटता है। மாயக்காரர் என்று அழைக்கிறார். हे कपटियों कहता है। மாயக்காரர்கள் कपटी लोग மற்றவர்களை புகழ்ச்சியாய் பேசி உள்ள இருக்கிறதை அப்படியே கறந்து விடுவார்கள். दूसरों की बड़ाई कर करके उनकी मन की बातें निकालते हैं। இப்படிப்பட்டவர்கள் மாயக்காரர்கள். ऐसे लोग कपटी लोग हैं, உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறவர்கள் மாயக்காரர்கள். जो अंदर एक रखकर बाहर एक बातें करते हैं वो कपटी लोग हैं। கர்த்தருடைய பார்வையில் மாயக்காரர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर की नजर में कपटी लोग हैं। அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணத்தை கர்த்தர் துர்க்குணம் என்று சொல்லுகிறார். उनके मन के अंदर जो बातें उसी को परमेश्वर दुष्टता कहता है। இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து यीशु ने उनकी दुष्टता को जानकर மாயக்காரரே என்று அழைக்கிறார். कहा, हे कपटियों, தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுக்கு ஏற்படுகிற புகழ்ச்சி அவனுக்கு கண்ணி. क्योंकि किसी भी मनुष्य की जो बड़ाई होती है वो उसकी फंदा है। மனுஷர்கள் உங்களை புகழ்ச்சி பேசுவார்களேயானால் यदि कोई इंसान किसी इंसान की बड़ाई करता है, அவர்கள் உங்கள் கால்களுக்கு கண்ணி விரிக்கிறார்கள். मान लो कि वो आपकी पैरों के लिए जाल फैला रहे அவருடைய हैं, கண்ணிகளிலே உங்கள் கால் சிக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாயிருந்து उनकी जाल में अपना पैर को फंसने नहीं देना, बड़े सावधान से रहो। கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாயிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். क्योंकि यदि आप परमेश्वर के नजर में सच्चा रहोगे तो परमेश्वर आपकी रक्षा करेगा। இயேசு சத்தியமுள்ளவர், यीशु सच्चा परमेश्वर है। அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், वो सच्चाई को सच्चाई से प्रचार करता था। அவர் முகதாட்சியம் பாராதவர். वो किसी की परवाह नहीं करता था। இந்த சாட்சி ये गवाही இயேசுவை குறித்து பரிசேயர்களே சொல்கிறார்கள். यीशु के बारे में फरीसी लोग बोलने लगे। இயேசு முகதாட்சியம் பாராதவர். यीशु किसी का परवाह नहीं करता। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே முகதாட்சியம் பார்க்க கூடாது. हम भी किसी की परवाह या किसी की पक्षपात ना करें। முகதாட்சியம் பார்க்கிறவர்களுக்குள்ளே இருப்பது துர்க்குணம். जो मुंह बातें कर कर बदल कर बातें करने वाले
दुष्टता है। யூதாவே உன் பண்டிகை ஆசரி, ये यहूदा तू अपने पर्व मान, யூதாவே உன் பண்டிகை ஆசரி. ये यहूदा तू अपने पर्व मान। பண்டிகை ஆசரிக்கிற உனக்குள்ளே துர்க்குணம் இருக்க கூடாது. पर्व मनाने वाले तुम्हारे अंदर दुष्टता ना हो। துர்க்குணம் என்றால் என்ன? दुष्टता का मतलब क्या है? உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது துர்க்குணம். अंदर कुछ रखकर बाहर एक बताना अब दुष्टता है। வார்த்தையினாலே ஜனங்களை கவர்ந்து விடுவார்கள். बातों में लोगों को वंचित कर लेंगे। எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே தெரிந்த ஒரு கதை. सब लोग बचपन से ये कहानी जानते हो। எல்லா பிள்ளைகளும் வளர்ந்து வரும்போது அவங்க வீட்ல சொல்லி கொடுக்கிற ஒரு கதை. सब बच्चों को छोटे में ये कहानी सिखाया जाता है। பாட்டி தாத்தாட்ட போன பாட்டி தாத்தா அந்த கதை தான் சொல்லி கொடுப்பாங்க. यदि नाना नानी दादा दादी के पास जाओगे तो वही कहानी बताया जाता அதனால है। எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். इसलिए आप सब जानते हैं इस कहानी को। ஒரு பாட்டி அம்மா வடை சுட்டாங்க. एक आजी जो है बैठकर वड़ा बना रही थी। அந்த பாட்டி சுட்ட வடையை ஒரு காக்கா தூக்கிட்டு போயிட்டு, वो दादी ने जो वड़ा बनाया उसे कौवा उठा कर ले அந்த गया। காக்கா வடையை தூக்கி கொண்டு மரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது. वो कौवा उस वड़े को लेकर झाड़ में जाकर बैठा। அங்கே ஒரு நரி வந்தது. वहाँ एक कोला आया। அந்த நரிக்கு வடை சாப்பிட ஆசை. उस लोमड़ी को उस वड़ा खाने की इच्छा हुई। இப்ப இந்த வடையை எப்படி வாங்குவது? अब इस वड़ा को कैसे छीन ले? காகம் உட்கார்ந்து இருந்த மரத்தடியில போய் நிக்கிறது. वो कौवा जहाँ पर बैठा था वहीं पर जाकर लोमड़ी खड़ा हो गया। நரி காகத்தை பார்க்கிறது. कौवे ने लोमड़ी को देखा புகழ ஆரம்பிக்கிறது. और ये लोमड़ी कौवे को देखकर प्रशंसा करने लगा। காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற. ए कौवा कौवा तू बहुत सुंदर है, ஒரு பாட்டு பாடு. एक गीत गा। காக்காக்கு ரொம்ப சந்தோஷம். कौवा बहुत खुश हो गया காக்கா தான் எப்பவுமே கருப்பா இருக்கிறேன்னு ஒரு மனக்கவலை அதுக்குள்ள இருக்கு. क्योंकि कौवा के मन में हमेशा एक दुख होता है कि मैं काला हूँ। மற்றவங்க உலகத்துல சொல்லுவாங்க காக்கா கரையிற மாதிரி கரையிறியே அப்படின்னு. क्योंकि दुनिया में भी ऐसी कहते हैं ये कौवे के जैसा क्यों चिल्लाती हैं। அப்ப அந்த அந்த மத்தியில இந்த காக்காக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. अब जब लोमड़ी ने ऐसा कहा तो कौवा बहुत ही मन फूल நம்ம गया। சத்தம் நல்லாவே இல்ல. हमारा आवाज तो अच्छा ही नहीं நம்ம है, கருகருன்னு இருக்கிறோம். हम तो काला काला हैं। ஆனா இந்த நரி நம்மள பார்த்து அழகா இருக்கிறான்னு சொல்லுது. लेकिन ये लोमड़ी तो मुझे प्रशंसा करते हुए कहता है तू कितनी सुंदर है। நம்ம சத்தம் அழகா இருக்குன்னு சொல்லுது. वो कहता है तेरी मीठी आवाज कितनी मधुर है। காக்காக்கு ரொம்ப சந்தோஷம். तो कौवा बहुत खुश हो அந்த गया। சந்தோஷத்தினால उस खुशी के मारे அது காகான்னு கத்த वो ஆரம்பிச்சது. काव काव करके चिल्लाने लगा। வாயில இருந்து வடை பொத்துன்னு கீழே விழுந்தது. मुंह में जो वड़ा रखा था वो गिर गया। நரி தூக்கிட்டே ஓடி போயிட்டு. लोमड़ी उठाकर भाग गया। அதனால தான் கதை சொல்லி கொடுப்பாங்க. इसलिए ये कहानी सिखाते थे காகத்தை போல திருடு களவெடுக்க கூடாது. कौवे के समान चुराना नहीं அந்த நரியை போல ஏமாற்ற கூடாது. और उस लोमड़ी के समान फसाना नहीं। நரி காகத்தை அப்படியே புகழ்ந்து பாடுகிறது. लोमड़ी कौवे को बहुत प्रशंसा करने लगा। பேதையான காகம் நரியின் தந்திரத்தை அறியாமல் தன் காரியத்தை இழந்து போனது. लेकिन कौवा उस लोमड़ी की चतुरपन को नहीं जाना और अपनी सारी बातें खो दिया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து மற்றவர்களை கவரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. हमारी मुंह से दूसरे की बढ़ाई करने वाली बातें नहीं कहे। தந்திரமான வார்த்தைகள், बड़ी चतुराई भरी बातें, தந்திரமான வார்த்தைகள், चतुराई भरी बातें, பேச்சிலே அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்கள். बातों में फंसाने वाली बातें। இன்னைக்கு अनेक ஆவிக்குள் தேறினவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட आज कई लोग जो आत्मिक रीति से श्रेष्ठ हैं, கொஞ்ச நேரம் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருந்தால் कुछ देर यदि हमसे बातें करें, அப்படி பேச்சிலேயே நம்முடைய வாயிலிருந்து எல்லாவற்றையும் கறந்துருவார்கள். बातों में ही अपने मुंह से सब बातें निकाल लेते हैं। பேச்சிலே மற்றவர்களை குற்றத்தில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே பேசுகிறார்கள். बातों में दूसरों पर दोष लगाने के लिए बातें करते हैं। தேவனுடைய பிள்ளைகளுக்குள் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? आपकी मुंह की बोली किस प्रकार है? பேசுவீர்களா சமாதானமாயிருங்கள். यदि बातें करते हो तो शांति से रहो। வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பேசுவீர்களானால் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருப்பது துர்க்குணம். यदि बातों में दोष लगाने के लिए बातें करते हो तो आपके मन के अंदर दुष्टता है। அப்படினால துர்க்குணத்தோடு நீ பண்டிகையை ஆசரிக்க கூடாது. इसलिए दुष्टता के साथ अपनी पर्व न मान। பண்டிகையை ஆசரிக்கிற உனக்குள்ளே துர்க்குணம் இருக்குமேயானால் पर्व मनाने वाले तुम्हारे अंदर यदि दुष्टता हो, அந்த துர்க்குணம் உனக்குள்ளே ஒரு புளித்த மாவு. वही दुष्टता तुम्हारे अंदर एक खमीरपन है। அந்த புளித்த மாவோடு கூட பண்டிகை அல்ல. उस खमीर रोटी के साथ नहीं। கர்த்தர் விரும்புகிற பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. परमेश्वर चाहता है अखमीरी रोटी। தேவனுடைய பிள்ளைகள் புளிப்பு நமக்குள்ளே இருக்க கூடாது. हमारे अंदर कोई खमीरपन अत्यंत खटापन न हो। துர்க்குணம் நமக்குள்ளே இருக்க கூடாது. हमारे अंदर दुष्टता न हो। அப்ப துர்க்குணம் என்பது दुष्टता का मतलब இருதயத்துக்குள்ள ஒன்று வெளியில ஒன்று. मन के अंदर एक और बाहर एक। துர்க்குணம் என்பது दुष्टता का मतलब பேச்சிலேயே மற்றவர்களை குற்றத்திலே கண்டுபிடிப்பது. बातों
में ही दूसरों पर दोष लगाना। அது பேச விட்டு அப்படியே கேட்பாங்க. हमें पहले मुंह खोलवाएंगे और हमारी बातें सुनते அந்த रहेंगे। பேச விட்டு பேசுற என்ன குற்றம் இருக்குங்கறதை கண்டுபிடிப்பார்கள். फिर बातें निकालने के बाद उस पर दोष लगाते நம்ம जाएंगे। பேச விட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. हमसे बात खुलवाएंगे और उसे सुनते நம்ம रहेंगे। பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டு வச்சு திரும்ப அதுல என்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. हमारी सारी बातों को सुनने के बाद उस पर दोष लगाएंगे। துர்க்குணம். यही दुष्टता। இந்த துர்க்குணத்தோட பண்டிகையை ஆசரித்தால் கர்த்தர் பண்டிகை அங்கீகரிக்க மாட்டார். इसी दुष्टता के साथ यदि पर्व मनाओगे तो परमेश्वर आपकी पर्व न मानेगा। வேதத்தில் தகாத பண்டிகையை ஆசரித்தவர்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में कई बातें लिखी गई है जो पर्व को गलत रीति से माना। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், परमेश्वर हमको जो प्रतिज्ञा वचन दिया है, உன் பண்டிகை நீ ஆசரி, तू अपने पर्व मान உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்றி, और तू अपनी मन्नतें पूरी कर। துஷ்டன் உன்னிடத்தில் வர மாட்டான். दुष्ट व्यक्ति तेरे बीच में ना आएगा। அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு वो போனான். पूरी रीति से नष्ट हो चुका है। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள துர்க்குணம் இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर दुष्टता ना हो। பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது. बातों में दोष लगाने वाले लोग न हो। வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வேஷம் போடுகிற குணம் நமக்குள்ள இருக்க கூடாது. बाहर एक दिखाना और अंदर एक वेश धारण न करना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் नीति वचन 23वां अध्याय 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், उसके 7वां वचन को यदि पढ़ोगे, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானமட்டுமென்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீதிமொழிகள் சாலமோன் சொல்லுகிறார், सुलेमान नीति वचन में कहता है, புசியும் குடியும் புசியும் பானம் பண்ணும், वो तुझसे कहता तो है कि खा पी, என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இருக்காது. परंतु उसका मन तुझसे लगा नहीं है। அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் இருக்கிறார். जैसा वो अपने मन में विचार करता है वैसे वो आप हैं। அவர் சிலர் இருப்பாங்க, कुछ लोग कह रहते हैं, வாங்க வாங்க வாங்க, आइए आइए आइए, உட்காருங்க, बैठिए, புசிங்க, खाइए, குடிங்க, पिए, பானம் பண்ணுங்க, खाइए, எல்லாம் சொல்லுவாங்க. सब बोलेंगे। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन यहाँ पर परमेश्वर कहता है, ஆடும், आओ, புசியோ, खा, பானம் பண்ணும், பி, குடியும், पी, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ऐसा सब कहेंगे, ஆனா அவங்க இருதயம் உன் கூட இருக்காது. लेकिन उसका मन तुझसे नहीं लगा रहेगा। அவர்களுடைய இருதயம் உன் கூட இருக்காது. उनका मन तेरे साथ नहीं लगा रहेगा। இப்படிப்பட்ட இடத்துல போய் புசிக்கும் போது ऐसे लोगों के साथ जब मिलकर खाएंगे, நீ புசித்த துணிக்கை வாந்தி பண்ணி போடுவாய். तुम जो खाओगे उसे उल्टी करना पड़ेगा। நீ உன் இனிய சொற்களை இழந்து போவாய். तुम अपनी मधुर बातों को खो दोगे। தேவனுடைய பிள்ளைகள் தகாத இடத்துல போய் இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் தவறி போகிறது. जब गलत जगह पर जाते हैं तो हमारी बात भी फिसलने लगती நம்முடைய है, கிருபை நஷ்டப்பட்டு போகிறது. हमारी करुणा नष्ट हो जाती है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். जैसा जिस व्यक्ति का मन का विचार होता है वैसा ही वो खुद भी होता है। வாரும் வாரும் கூப்பிடுவாங்க, आओ 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 बोलेंगे, சாப்பிடுங்க, खाओ, உட்காருங்க, बैठो, பானம் பண்ணுங்க, पियो, எல்லாம் சொல்லுவாங்க. सब बोलेंगे, ஆனா இருதயம் கூட இருக்காது. लेकिन मन साथ नहीं रहेगा। இருதயம் கூட இருக்காது. मन तुम्हारे साथ लगा नहीं रहेगा। அப்படிப்பட்ட இடத்துல நீ சாப்பிட்டா वैसे जगह पर जाकर यदि खाना खाओगे, நீ சாப்பிட்ட துணிக்கு நீ வாந்தி பண்ணி போடுவாய். तुम जो खाओगे उसे उल्टी करना पड़ेगा। உன் இனிய சொற்களையும் நீ இழந்து போவாய். तुम अपनी मीठी बातों को खो दोगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த கிருபை நஷ்டப்பட்டு போகிறது. हमारे जीवन में परमेश्वर ने जो करुणा दिया उसे नष्ट कर देना पड़ेगा। ஆனபடினாலே அவனுடைய இருதயம் உன்னோடு கூட இல்லாது. उसका मन हमारे साथ नहीं रहता है। ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நன்றாக பேசினாலும் பழகினாலும் भले कोई भी व्यक्ति कितना भी अच्छी सी बात करे, अच्छी सी व्यवहार रखे, இருதயம் நம்மோடு கூட இருக்காது. मन हमारे साथ नहीं लगा அந்த रहता है। ஆட்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் துர்க்குணம். वैसे व्यक्ति को देखकर ही कहता है दुष्टता। வெளிப்பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, बाहर से बहुत अच्छे से रहेंगे, உள்ளான அன்பு இருக்காது. लेकिन मन में प्रेम नहीं होगा, உள்ளான அன்பு இருக்காது. मन से प्रेम नहीं करेंगे। தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், इसलिए प्रेरित पौलुस कहता है, போதகர்கள் अनेகர் இருப்பார்கள், कई उपदेशक मिलेंगे, போதகர்கள் अनेகர் இருப்பார்கள், कई उपदेशक मिलेंगे, தகப்பன்மார் अनेகர் இல்லை, कई पिताएं नहीं हैं, தகப்பன்மார் अनेகர் இல்லை, कई पिता लोग नहीं உள்ள हैं। ஒண்ணு வைத்து வெளிய ஒண்ணு பேசுகிறவர்கள் துன்மார்க்க துர்க்குணம் நிறைந்தவர்கள்.
जो अंदर मन में कुछ रखते हुए बाहर एक बातें बताने वाले कपटी लोग हैं। இந்த துர்க்குணம் ஒரு மனுஷனுக்குள்ளே புளித்த மாவாக கர்த்தர் பார்க்கிறார். इसी दुष्टता को परमेश्वर किसी मन के अंदर खमीरपन के रूप में देखता है। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே துர்க்குணம் இருக்க கூடாது. इसलिए परमेश्वर के लोग हमारे अंदर खमीरपन न हो। துர்க்குணம் உள்ள மனுஷர்களை பார்த்து கர்த்தர் மாயக்காரர் என்று அழைக்கிறார். दुष्ट व्यक्ति को देखकर परमेश्वर कपटी व्यक्ति कहता है। இன்றைக்கு இந்த மாயக்காரனா என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் आज के दिन जो कपटी कहकर बुलाए जाने वाले परमेश्वर के लोग நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணத்தை நாம் அகற்றி போட வேண்டும். हमारे अंदर की दुष्टता और बुराई को दूर कर दे। நமக்குள்ளே இருக்கிற துஷ்டத்தனத்தை நாம் அகற்றி போட வேண்டும். हमारे अंदर की दुष्टता को दूर कर दे। வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் प्रेरित 8वां अध्याय, அவருடைய அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் प्रेरितों की पुस्तक 8वां அவருடைய अध्याय 22வது வசனத்தை வாசியுங்கள். इसके 22वां वचन पढ़िए। ஆகையால் इसलिए நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி तू अपना बुराई से मन फिरा, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். प्रभु को प्रार्थना कर। ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். संभव है कि तेरे मन का विचार क्षमा किया जाए। இருதயத்தின் எண்ணத்தை கூட கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर मन का विचार तक देखता है। இருதயத்தின் எண்ணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்குமேயானால் அது பாவமாய் இருக்கிறது. यदि मन का विचार सही न हो तो वो भी परमेश्वर की नजर में पाप है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हमारे मन में हम क्या सोचते हैं इसे भी परमेश्वर देखता இங்கே है। சீமோன் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். यहाँ पर शिमोन नामक एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। அந்த சீமோன் ஒரு மாய வித்தைக்காரன். ये शमौन एक जादूगर था। மாய வித்தை செய்து अनेகரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். जादू टोना करके कई लोगों को चकित करता था। அவன் தான் ஒரு பெரிய சக்தி என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருந்தான். वो अपने आप को बड़ा शक्ति कहलाता था। இப்ப பிலிப்பு என்பவர் அந்த இடத்திலே வந்தார். अब वहां पर फिलिपस नामक एक व्यक्ति आया। அவர் மூலமாய் நடைபெற்ற அற்புதங்களை அடையாளங்களை பார்த்த இந்த சீமோன் उसके द्वारा जो बड़े अचंबा काम और अद्भुत काम हुआ इसे देखकर பிலிப்பின் மூலமாய் கிரியை நடப்பித்த அந்த அற்புத கிரியைகளை பார்த்து फिलिपुस के द्वारा जो अचंबा काम हुआ उसे देखकर அவனும் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு उसने भी परमेश्वर को मान लिया और विश्वास किया। பிலிப்பை பற்றி கொண்டிருக்கிறார். फिलिपुस के साथ साथ रहने लगा। அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். वो भी उद्धार पाया है। அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். उसने बपतिस्मा भी लिया। ஆனால் மாய வித்தைக்காரன் மாய வித்தை செய்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். लेकिन जादू टोना के द्वारा लोगों को चकित करा देता था। இதுல உனக்கு நல்ல வருமானம் है. उसमें उसको अच्छी कमाई थी, நல்ல வருமானம். अच्छा कमाई मिलता था। பணம் சம்பாதித்து சம்பாதித்து பணம் ஆசை அவனுக்குள்ள ஏறி போச்சுது. पैसा कमा कमा के उसके अंदर वो लोभी हो गया था। இப்ப சில நாட்கள் கழிந்தது. कुछ दिन बीत गए। இங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது जब सुनाया गया कि यहाँ के लोग उद्धार पाए हैं, அங்கே சமாரியாவிலே பேதுரு யோவானை அனுப்பி வைக்கிறார்கள். तब वहाँ पर सामरिया में पतरस और यूहन्ना आते हैं। பேதுரு யோவானும் அங்கே வந்தபோது जब सामरिया में पतरस और यूहन्ना आए, அங்கே உள்ள விசுவாசிகள் वहाँ के विश्वासी लोगों ने அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். वे लोग उद्धार पाए हैं और बपतिस्मा तो लिए हैं, அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறவில்லை. लेकिन किसी ने पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया था। இதை பேதுரு யோவானு கண்டார்கள். इसे पतरस और यूहन्ना ने देखा। இவர்கள் ஜெபம் பண்ணி ये लोग प्रार्थना करके விசுவாசிகளுடைய தலையில போய் கை வைக்கிறார்கள். विश्वासियों के सिर पर हाथ रखने लगे। எவர்கள் மேலெல்லாம் இவர்கள் கை வைத்தார்களோ जिसके भी सिर पर जाकर हाथ रखे அவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். उन सब पर पवित्र आत्मा का अभिषेक उतर आया। சீமோன் பார்த்து கொண்டே இருக்கிறார். शमौन बैठकर देख रहा था। இவர்கள் கை வைத்தோன அபிஷேகம் இறங்குறது. ये लोग हाथ रखते ही अभिषेक कैसा उतर आ रहा அவன் வேற है। இடத்துல போனா वो पतरस के पास गया। நீங்க கை வைத்த உடனே அபிஷேகம் இறங்குறது. आप लोग हाथ रखते ही अभिषेक उतर आता है, பணம் தள்ளி கொண்டு போகிறார். जाकर रुपया ले जाता है। நான் எவன் மேல் கை வைப்பேனோ அவனுக்கும் இந்த அபிஷேகம் இறங்க வேண்டும். मुझे भी एक अधिकार दो कि मैं किसी पर हाथ रखूं तो पवित्र आत्मा पाए। மாய வித்தை செய்து ஜனங்களுடைய பிரமிப்பை சம்பாதித்தவன். जादू टोना के द्वारा लोगों को चकित कराने वाला व्यक्ति, மாய வித்தை செய்து ஜனங்களை ஏமாற்றி சம்பாதித்துக் கொண்டிருந்தவன். जादू टोना के द्वारा लोगों को फंसाने वाला व्यक्ति। இன்றைக்கு பேதுரு யோவானு ஜெபம் பண்ணி கை வைக்கும் போது அபிஷேகம் இறங்குறதை பார்த்து आज के दिन पतरस और यूहन्ना के हाथ रखने पर पवित्र आत्मा उतरते हुए देखकर இவர்களும் ஏதோ ஒரு மாய வித்தை பண்ணுகிறார்கள் என்று நினைத்தார். उसने सोचा कि ये भी कुछ जादू टोना कर रहे हैं, அதனால தான் அவன் பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்திலே கொடுத்து इसलिए उसने रुपये ले आया और पतरस के हाथ में दिया நான் எவன் மேல் கை வைக்கிறேனோ அவர்கள் மேல் அபிஷேகம் இறங்க வேண்டும். और कहा कि मुझे भी ऐसी अधिकार दे दे कि मैं भी
में हाथ लगाऊं तो पवित्र आत्मा उतर आए। இந்த வரத்தை நீர் எனக்கு தர வேண்டும். इस वरदान को मेरे लिए मोल दे। பேதுரு சொன்னா पतरस ने कहा கர்த்தருடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியினால் तुमने जो विचार किया कि परमेश्वर के दान को रुपये में मोल ले, உன் பணம் உன்னோடு நாசமாகட்டும். तेरा रुपया तेरे साथ नष्ट हो जाए। கர்த்தருடைய வரத்தை நீ பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தாய். तूने परमेश्वर के दान को रुपये से मोल लेना चाहा। உன் இருதயம் துர்க்குணத்தினால் நிறைந்து போயிருக்கிறது. तेरा मन बुराई से भरी हुई है। உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி तू अपनी बुराई से मन फिरा। ஒருவேளை கர்த்தர் உன் துர்க்குணத்தை மன்னிக்கலாம். यदा कदाचित संभव है कि तेरी मन का विचार परमेश्वर क्षमा किए। தேவனுடைய பிள்ளைகளுடைய முழு நோக்கமும் பணம் சம்பாதிப்பது. उसका पूरा विचार पैसा कमाना। மாயவித்தை செய்து நல்ல பணம் சம்பாதித்தான். जादू टोना करके पैसा कमाता था। மாயவித்தை செய்து நல்ல பெயரை சம்பாதித்தான். जादू टोना करके अपना नाम कमा कर रखा இப்போ था। பிலிப்புவினுமாய் நடைபெற்ற காரியத்தை பார்த்து அவன் விசுவாசித்தான். अब फिलिपुस की बातों को देखकर उसने विश्वास किया, அவன் ரட்சிக்கப்பட்டான். वो भी उद्धार पाया। ஆனா பணம் சம்பாதிக்கிற ஆசை குறையல. लेकिन उसका अंदर की जो लोभीपन कम नहीं हुआ। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிப்பது வேறு, ரட்சிப்பு வேறு. विश्वास अलग है, उद्धार अलग है। சபைக்கு வருகிற அத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். कलीसिया में आने वाले सब कोई यीशु पर विश्वास करते हैं। விசுவாசிக்கிறவர்கள் வேறு, ரட்சிக்கப்பட்டவர்கள் வேறு. विश्वास करने वाले अलग होते हैं, उद्धार करने में पाए हुए लोग अलग होते हैं। சிலர் விசுவாசிகளாய் இருப்பார்கள். कुछ लोग विश्वासी होते हैं, ரட்சிக்கப்படணும் என்கிற எண்ணம் வரவே வராது. लेकिन उनको बिल्कुल विचार नहीं होती है कि मुझे उद्धार पाना है। எத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்தாலும் कितने भी साल आराधना में आए, அவர்கள் எண்ணம் கடுகளவு கர்த்தரை பற்றி இருக்காது. उनका मन बिल्कुल परमेश्वर पर नहीं रहेगा। அவர்கள் எண்ணம் முழுவதும் பணத்தில் இருக்கிறது. उनका सारा विचार पैसे पर लगा रहेगा। எப்படி சம்பாதிக்கலாம், कैसा कमाएंगे, எப்படி சம்பாதிக்கலாம், कैसा कमाएंगे, என்னத்தை செய்யலாம், क्या करेंगे, இந்த எண்ணம் தான் உருவாகி கொண்டே यही இருக்கிறது. विचार बनते रहेगा। இன்னைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள். आज कई लोग कलीसिया में आते தேவனுடைய हैं। பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், मैं कहती हूँ சபைக்கு வருகிற அத்தனை பேர் விசுவாசிகள் அல்ல. कलीसिया में आने वाले सब कोई विश्वासी नहीं சபைக்கு है। வருகிற அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. कलीसिया में आने वाले सब कोई उद्धार पाए हुए लोग नहीं சபைக்கு है। வருகிறவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். कलीसिया में आने वाले परमेश्वर पर विश्वास करते हैं। அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறது எதற்காக? वे परमेश्वर को क्यों विश्वास करते हैं? கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். जितने भी यीशु पर विश्वास किए उतने लोग भी आशीर्वाद पाए அவர்கள் हैं। ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். उस आशीर्वाद को देखते இந்த हैं। ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ये आशीर्वाद हमें अवश्य है। கர்த்தரிடத்தில் போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். परमेश्वर के पास जाने से आशीर्वाद मिलेगा। ஆராதனைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காகத்தான். आराधना में आते हैं आशीर्वाद के लिए। அதுவும் பணம் சம்பாதிக்கிறங்கிற எண்ணத்தோட தான் ஆராதனைக்கு வருது. वो भी पैसा कमाने के विचार से ही आ रहे हैं। கர்த்தரிடத்தில் போனால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के पास जाएंगे तो परमेश्वर हमको आशीष करेगा। கர்த்தருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर मेरे काम धंधा को आशीष करेगा। உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே சிலர் ஆராதனைக்கு வருகிறார்கள். वर्तमान काल के आशीर्वाद को पाने के लिए आराधना में आते வேதம் हैं। சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है உண்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிப்பாயானால் यदि तुम केवल वर्तमान के लिए परमेश्वर पर भरोसा रखोगे உன் நிலைமை மிகவும் பரிதாபமாய் முடியும். तुम्हारी अवस्था बेहाल हो जाएगा। உண்மைக்காக நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பது நல்லது. तुम वर्तमान के लिए परमेश्वर पर भरोसा रखना अच्छी बात நீ है। சபைக்கு வருவது நல்லது. तुम यहोवा के भवन में आना अच्छी बात தேவனுடைய है। சபையில போதிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தால் यदि तुम यहोवा के भवन में प्रचार किया जाने वाले परमेश्वर के वचन को मानोगे கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुमको आशीष करेगा। இங்க அநேகர் வருகிறார்கள். आज कई लोग आते हैं ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள். आशीर्वाद के लिए आते हैं, இன்னும் சிலர் வருகிறார்கள். और कुछ लोग आते हैं மற்றவர்களை ஆராய்வதற்காகவே வருகிறார்கள். दूसरों को परखने के लिए आते हैं, மற்றவர்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். दूसरों को परख कर देखते हैं। சபைக்கு வரலன்னா மற்றவர்களை குறித்து நோட்டம் போட முடியாது. क्योंकि कलीसिया में नहीं आएंगे तो दूसरों के बारे में कैसा मालूम சபைக்கு पड़ेगा? வந்தா யார் யார் எப்படி இருக்காங்கற எல்லாம் நோட்டம் போட்டுக்கலாம். कलीसिया में आएंगे तो सबको देख सकते அந்த हैं। நோட்டம் போடுறதுக்காகவே சிலர் சபைக்கு வருகிறார்கள். सबको देख रेख रखने के लिए कुछ लोग आते हैं। இருதயத்தின் எண்ணத்தை பார்க்கிறார் கர்த்தர். परमेश्वर मन के विचार को जानता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர்கள் இருதயத்தின் எண்ணத்தை பார்க்கிறார். परमेश्वर यहोवा आपकी मन के विचार को जानता है। பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है உன் இருதயத்தின் துர்க்குணத்தை உன்னை விட்டு மாற்றி. मन की बुराई तुझसे दूर कर। உன் இருதயம் துர்க்குணத்தினால் நிறைந்திருக்கிறது. तुम्हारा मन बुराई से भरा हुआ है। கர்த்தருடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியினால் तुमने यहोवा के दान को पैसे से मोल लेना चाहा, உன் பணம் உன்னோடு கூட நாசமாகட்டும். इसलिए तेरे रुपये तेरे साथ नष्ट हो जाए। துர்க்குணத்தோடு பண்டிகை ஆசரித்தால் கர்த்தர் அந்த பண்டிகை அங்கீகரிக்க
மாட்டார். यदि बुराई के साथ पर्व मानोगे तो उस पर्व को परमेश्वर नहीं ग्रहण करेगा. வார்த்தையினால் மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து பேசுவாயானால் यदि बातों में दूसरों को फंसाना या दोष लगाना चाहोगे, நீ ஒரு மாயக்காரன், நீ ஒரு மாயக்காரி. तुम एक कपटी और कपटी पुरुष और कपटी स्त्री हो. மாயக்காரர்கள் செய்யும் பண்டிகையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். कपटी लोग जो पर्व मनाते हैं उसे परमेश्वर नहीं स्वीकारेगा. இங்க சும்மா வருவாங்க, தேவையில்லாம வருவாங்க, बिना काम का आएंगे, கேள்வி மேல கேள்வி போடுவாங்க, प्रश्न पर प्रश्न पूछेंगे, கேள்வி மேல கேள்வி போடுவாங்க, प्रश्न पर प्रश्न. ஏதாவது பதில்ல ஏதாவது தப்பு மாட்டுமா, क्या जवाब में एक कुछ तो गलती निकलेगी, எதையாவது ஒரு வார்த்தை பிடிச்சது சண்டை போடலாமா, कुछ एक शब्द को पकड़ ले और झगड़ा करें. அப்படி ஆட்கள் இருக்காங்க. ऐसे भी लोग हैं. பேசாம வாய கம்முன்னு உட்கார்ந்து ரொம்ப நல்லது. मुंह बंद करके बैठना अच्छी बात அதனால है. தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा गया है, என்னுடைய தாசனை அல்லாமல் அந்தகன் யார், मेरे दास के अलावा अंधा कौन है, என் தாசனை அல்லாமல் குருடன் யார். मेरे दास के अलावा अंधा कौन है. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிகவும் கடினம். परमेश्वर का सेवा करना बहुत कठिन है. அதனால எல்லா சூழ்நிலையிலும் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு இருப்பது ரொம்ப நல்லது. इसलिए सारी परिस्थिति में आंखें बंद कर लेना है, कान बंद कर लेना ஏன்னா है, பேச்சிலேயே நம்மளை குற்றத்தில் அகப்படுத்தபடியான மக்கள் இருக்கிறார்கள். क्योंकि हमारी बातों में ही लोग दोष लगाने के लिए तैयार हैं. இவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள். ये लोग दुष्ट लोग हैं. இங்க நம்ம வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, பணத்தினால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறான். सोचता है कि मैं पैसे से कुछ भी कर लूंगा, பணம் இருந்தா எதையும் செய்யலாம். यदि पैसा हो तो मैं कुछ भी कर लूंगा. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருக்கு வருத்தமே இல்ல. आज कई लोगों को चिंता ही नहीं है, காசு பணம் கையில் இருக்கு, क्योंकि पैसा हाथ में भर भर कर है. பணம் இருந்தா போது पैसा हो तो काफी है, எதையும் சம்பாதிக்கலாம். कुछ भी हम खरीद लेंगे. பணம் இருந்தா போது पैसा रहेगा तो बस எதையும் சாதிக்கலாம். कुछ भी हम कर दिखाएंगे. இந்த ஒரு எண்ணம் தான் சீமோனுக்குள்ள இருந்தது. यही विचार उस शमौन के अंदर भी था. அவன் மாயவித்தை செய்து சம்பாதித்து வைத்திருந்தான் பைசா. वो जादू टोना करके पैसा कमा कर रखा था. அந்த பைசாவை கொண்டு பேதுருட்ட கொண்டு கொடுக்கிறார். वो पैसे को लेकर पतरस को देता है. பேதுரு ஒரு தீர்க்கதரிசி. पतरस एक भविष्यद्वक्ता था. பேதுரு கர்த்தருடைய மனுஷன். वो परमेश्वर का व्यक्ति था. பேதுருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். पतरस के अंदर परमेश्वर की आत्मा थी. அந்த பணம் எங்க இருந்து எப்படி வருதுன்னு அவருக்கு தெரியும். वो अच्छी तरह से जानता था कि ये पैसा कहाँ से आया அவர் है. சொன்னா உன் பைசா என் கையில வேண்டாம். उसने बोला नहीं नहीं, मैं तेरा पैसा मेरे हाथ में नहीं அந்த लूंगा. பைசா உன்னோடு போட்டு वो पैसा तेरे साथ नष्ट हो जाए. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग தகாத விதமாய் சம்பாதித்த காசு பணம் தேவனுடைய ஆலயத்துல வரக்கூடாது. जो कोई गलत रीति से कमाए गए दान परमेश्वर की कलीसिया में न आए. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் சம்பாதித்து जो परमेश्वर की आराधना में न आते हुए, परमेश्वर को प्रथम स्थान न देते हुए जो काम कमाते हैं, அந்த பைசாக்கு கொண்டு கொடுக்க கூடாது. वो पैसा ले आकर नहीं दे. சிலர் ஆராதனைக்கு வர மாட்டாங்க, कुछ लोग आराधना में ही नहीं எந்த आएंगे, கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, कोई भी मंडली में नहीं आएंगे, ஆனா காணிக்கை கொண்டு தருவாங்க. लेकिन दान ला कर देंगे. நான் சொல்லுவேன் என் கையில தராதீங்க. मैं उनको बोल दूंगी साफ कि मेरे हाथ में न देना. ஆராதனைக்கு வர்றது இல்ல, आराधना में भी नहीं இட आते हैं, கூட்டங்களுக்கு வர்றது இல்ல, बीच की मंडली में नहीं आते हैं. காணிக்கை கொண்டு என் கையில தந்தா सिर्फ दान यदि मेरे हाथ में लाकर दोगे, அந்த காணிக்கை எனக்கு தேவையில்ல. वैसा दान मुझे अवश्य नहीं है. காணிக்கை நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருடைய காரியத்திலே உண்மையா இருங்கள். यदि तुम परमेश्वर को दान देना चाहते हो तो परमेश्वर के कामों में सच्चा रहो. கர்த்தருடைய காரியத்திலே நான் உண்மையா இருக்க வேண்டும். என் காரியம் தான் எனக்கு பெருசு இருப்பீர்களானால் परमेश्वर का काम मेरे लिए कुछ बड़ा नहीं है, मैं सिर्फ मेरे काम में सच्चा रहूंगा करके कहोगे, உங்க காணிக்கை கையை காணிக்கை பைசா கொண்டு காணிக்கை பெட்டியில போடுங்க. आपका दान जो है मेरे हाथ में न दो, लेकिन दान पेटी में डाल दो. காணிக்கை பெட்டியில போட்ட பிறகு அந்த காணிக்கை பரிசுத்தமாயிரும். दान पेटी में जो भी डाला जाएगा वो पवित्र हो जाएगा. உங்க காணிக்கை நான் கையில வாங்கி ஜெபம் பண்ணினால் यदि आपका दान लेकर मैं अपना हाथ में प्रार्थना करूं, அந்த காணிக்கையில இருக்கிற தோஷம் மாறி போகும். उस दान के अंदर जो दोष है वो बदल जाएगा. ஒரு ஊழியக்காரர் சொல்லி தந்தார், ये एक सेवक ने बताया. கண்ணு ரெண்டு கண்ணும் தெரியாது, दोनों से वो नेत्रहीन थे. ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பாஸ்டர் एक पास्टर जी जो नेत्रहीन हैं, சென்னையில இருக்கிறாரு. वो चेन्नई में हैं. ஒரு விஷயம் சென்னை போயிருக்கும் போது एक बार जब चेन्नई गए थे, அந்த பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, वो पास्टर जी प्रचार में ऐसा कहा, சிஸ்டர் காணிக்கை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். सिस्टर जी दान के विषय बहुत ध्यान पूर्वक रहना. அந்த காணிக்கையில தோஷம் இருக்கும், उस दान में दोष रहेगा. அந்த காணிக்கை நம்ம வாங்கி ஜெபம் பண்ணும்போது காணிக்கையில இருக்க தோஷம் மாறி போகும். हम जब लेकर प्रार्थना करेंगे तो उसमें दोष दूर हो जाएगा. எப்படிப்பட்ட காணிக்கையில தோஷம் இருக்கு? कैसे एक दान में दोष है? கர்த்தரை நேசிக்காதவர்கள், जो परमेश्वर से प्रेम नहीं करते, ஆராதனைக்கு வராதவர்கள், जो आराधना में नहीं आते हैं, சபையில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், जो कलीसिया की
रीति रिवाज का पालन नहीं करते, இப்படிப்பட்டவர்கள் கொடுக்கிற காணிக்கையில தோஷம் இருக்கு. ऐसे लोग जो दान देते हैं उसमें दोष होती है। அந்த தோஷம் நிறைந்த காணிக்கையை கையில வாங்கி ஜெபிக்கும் போது वैसा दान जब हाथ में लेकर प्रार्थना करोगे, அந்த தோஷம் உங்க மேல வந்துரும். वो दोष तुम पर आ जाएगा। அதனால எந்த காணிக்கை உண்மை உள்ள காணிக்கை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ आप जिस दान को सच्चा समझते हो, அதை கையில வாங்கி ஜெபியுங்க. उसी दान को हाथ में लो। எந்த காணிக்கை உண்மை இல்லையோ அதை பெட்டியில போட சொல்லுங்க. जो दान सच्चा नहीं है उसे दान पेटी में डालने के दो। பெட்டியில் வருகிற அத்தனை பரிசுத்தம் உள்ளது. दान पेटी में जो भी डाला जाता है वो पवित्र हो जाता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி சொன்னேன். ऐसा कहा, முதல்ல ஒரு நாள் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். ये बात को मैंने पहले भी बताया है। அதனால இந்த வார்த்தை யாருக்கு தொட்டுச்சு தெரியாத அந்த ஆளு அந்த காணிக்கை பெட்டில போஸ்ட் போட்டுட்டே இருக்கு. इसलिए ये बात किसको मन में लगा मालूम नहीं, वो व्यक्ति दान पेटी में बरोबर डाल रहा है। இந்த வார்த்தைக்கு நல்லா கீழ்ப்படிறாங்க. इस बात को अच्छी तरह से मानते நம்ம हैं। ஆராதனைக்கு போணும், आराधना में जाना சபையில चाहिए, உள்ள ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். कलीसिया का रीति रिवाज पालन करना है। வீட்ல கடந்து முழுக்க முழுக்க உலகத்துக்கு சம்பாதிக்கிறதை விட ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல போணும். दिन भर दुनिया में कमाने से बढ़कर 1 घंटा परमेश्वर के चरण स्थान में आएंगे। இந்த காரியத்துல மனம் திரும்பி கர்த்தருடைய காரியத்தை செய்ய மனம் இல்ல. इस बात में मन फिराकर परमेश्वर के कामों में आगे बढ़ने की इच्छा नहीं। நீங்க சொன்னீல்ல, आपने तो कहा था, அதனால நான் காணிக்கை பெட்டில போடுறேன். इसलिए मैं दान पेटी में डाल देता हूं। எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல். कितनी बड़ी आज्ञा கர்த்தர் पालन। இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर मन को देखता है, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर मन को देखता है। துர்க்குணம் இருதயத்தில் இருக்குமேயானால் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புங்க. यदि आपके मन में दुष्टता हो तो दुष्टता से मन फिराओ। துர்க்குணத்தை வைத்துக்கொண்டு தேவனை ஆராதிப்பது கர்த்தர் அங்கீகரிக்காத பண்டிகை. बुराई को रखते हुए यदि आप पर्व मनाओगे तो उस पर्व को परमेश्वर नहीं मानेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் பணத்தினால எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள். जिसके मन में ये विचार है कि मैं पैसे से कुछ भी कर सकता हूँ, इस विचार वाले व्यक्ति दुष्ट लोग हैं। அதனால பணம் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்க கூடாது. इसलिए ये नहीं सोचना कि मेरे पास बहुत रुपये हैं, मैं कुछ भी कर सकता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நினைத்தால் यदि यहोवा सोचे, உன்னை துன்மார்க்கத்தில் நின்று விடுதலையாக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் यदि परमेश्वर तुझे दुष्टता से दूर करके तुझे शुद्ध करना चाहे, அது எவ்வளவு பணம் இருந்தாலும் பொத்தலான பையில போடுறது போல போயிரு. कितना भी पैसा तेरे हाथ में रहे, एक फटा हुआ तेले के समान वो रह जाएगा। கர்த்தர் உன்னை நேசிக்காவிட்டால் यदि परमेश्वर तुझसे प्रेम न करे, உன் இஷ்டத்துக்கு கர்த்தர் விட்டுருவார். तेरे मनमानी के अनुसार இன்னைக்கு छोड़ அநேகர் देगा। கேக்குறாங்க, आज कई लोग सब पूछते हैं, அவங்க எல்லாம் இப்படிதானே இருக்கிறாங்க, ये लोग तो ऐसी है ना, ஆனா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, वो लोग अच्छे ही तो हैं, என்ன மட்டும் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? मुझे ही क्यों ऐसा बोलते हो? தேவனுடைய பிள்ளைகள் எவர்களை எல்லாம் கர்த்தருடைய இஷ்டத்துக்கு விட்டு விட்டாரோ, परमेश्वर ने जिनको भी अपनी मनमानी के अनुसार छोड़ दिया, எவர்களுடைய இருதயம் எல்லாம் மழுங்கி போய் இருக்கிறதோ, जिनका भी मन फिसल गया है, அவர்கள் எல்லாம் கர்த்தர் கைவிட்டு விட்டார். उन सबको परमेश्वर ने छोड़ दिया है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை அவர்கள் கோடனான வழிகளுக்கு அவரை விட்டு விட்டார். पवित्र शास्त्र में लिखा गया है कि उनको उनकी टेढ़े मेढ़े रास्ते में छोड़ दिया உன் है। மனசாட்சி உன்னை வாதிக்குமேயானால், यदि तुम्हारा विवेक तुझ में छुपता हो, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நினைப்பாயானால், यदि तुम सोचते हो कि मैं मन फिराऊं, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். तो परमेश्वर यहोवा तुमसे प्रेम करता கர்த்தர் है। உன்னை உணர்த்துகிறார். परमेश्वर यहोवा तुमसे நீ विवेकित உன் करता है। துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. तुम अपनी बुराई से मन फिराओ। ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கி உன் துர்க்குணத்தை உனக்கு மன்னிப்பாராக. संभव है कि परमेश्वर तुझ पर दया करे और तेरी बुराई को क्षमा करे। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறீர்கள் என்கிற அறிவு உண்டாயிருக்க வேண்டும். इसलिए तुम्हारे अंदर एक अच्छा जानकारी हो कि तुम परमेश्वर के भवन में क्यों आते हो। இம்மைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வருகிறீர்களா? क्या केवल वर्तमान के आशीर्वाद को पाने के लिए आते हो, வார்த்தையினாலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருகிறீர்களா? या बातों में दोष लगाने के लिए आते हो, மற்றவருடைய ஜீவிதத்தை நோட்டம் போடுவதற்காக வருகிறீர்களா? या दूसरे की जीवन की देखरेख करने के लिए आते हो, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வருகிறீர்களா? या सच्चे दिल से परमेश्वर की आराधना करने के लिए आते உங்கள் हो। ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். आपकी आराधना किस प्रकार है इसे परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தின் துர்க்குணத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். आप अपने मन की दुष्टता से मन फिराओ। ஆனபடினாலே इसलिए தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாசித்தது போல हम जैसा पढ़ा, வார்த்தையினால் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள், बातों में फंसाने वाले दुष्ट लोग, உள்ளொன்னு வைத்து வெளியே ஒன்று பேசுறவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள், अंदर एक बात है बाहर एक बात है, दुष्ट लोग। இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். ऐसे लोगों को देखकर परमेश्वर कहता है ये कपटियों। மாத்திரமல்ல केवल ये नहीं, கர்த்தருடைய வரத்தை பணத்தை
துர்க்குணம். यहोवा के दान को रुपये से मोल लेना चाहा, ये विचार बुराई है। பணம் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிற நினைப்பு எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அது அவர்களுக்கு துர்க்குணம். जिसके अंदर भी ये विचार है कि मेरे पास रुपया होने पर मैं कुछ भी कर दिखा सकता हूँ, ये विचार उनके लिए बुराई है। ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात अवश्य जान लेना, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर का आशीर्वाद हमारे अंदर बना रहना கர்த்தருடைய है। ஆசீர்வாதம் நமக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம். परमेश्वर के आशीर्वाद में वेदना नहीं होती है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிம்மதியான ஆசீர்வாதம். परमेश्वर के आशीर्वाद में शांति होती है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்ல இருக்குமே அதனால அங்க ஒரு சந்தோஷம். परमेश्वर के आशीर्वाद हमारे घर में हो तो उसमें आनंद होती है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அங்க நிம்மதி இல்லை. यदि परमेश्वर का आशीर्वाद न हो तो वहां पर शांति नहीं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். यहोवा का आशीर्वाद हमें अवश्य है। ஒரு சின்ன தலைவலி ஒரு சின்ன வயித்து வலி வந்தா நம்மள தாங்க முடியாது. एक छोटा सा पेट भी दर्द आए उसे नहीं सह पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். परमेश्वर के लोग हमें अधिक ध्यान पूर्वक रहना है। காசு சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. पैसा जमा करके कुछ फायदा नहीं। ஒரு தெருவுல இருந்து பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கா. रास्ते में एक भिखारी भीख मांग रहा था। பிச்சை எடுத்து காசு எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கான். वो भीख मांग मांग कर जमा करके रखा। ஒரு நாள் அந்த ரோட்ல செத்து போயிட்டான். एक दिन उधर ही मर गया। அவன் சடலத்தை புரட்டி பார்த்தா उसके लाश को जब पलट कर देखा, அங்க 80 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். 80 लाख रुपया जमा करके रखा था। வச்சு என்னத்துக்கு? रख के क्या फायदा? அனுபவிக்கல. अनुभव नहीं किया। அனுபவிக்கல. अनुभव नहीं किया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के लोग पवित्र शास्त्र में लिखा गया है, மனுஷன் தன் கையின் பிரயாசத்தை அனுபவிப்பது मनुष्य अपने हाथों की भलाई को खाना, தன் குடும்பத்தோடு தன் மனைவியோடு சந்தோஷமா இருப்பதுமே அல்லாமல் अपने परिवार के साथ पत्नी बच्चों के साथ आनंदित रहने के வேற अलावा சந்தோஷம் இந்த பூமியில இல்ல. और कोई आनंद इस दुनिया में नहीं है। வேற சந்தோஷம் இல்ல. कोई आनंद इस दुनिया में नहीं है। குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். परिवार के साथ पत्नी बच्चों के साथ आनंदित रहना है। கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद को अनुभव करना है। ஆண்டவர் அனுபவிக்கணும் என்று சொன்னால் अनुभव करने का मतलब क्या है? தேவனுடைய பிள்ளைகள் நாம் மட்டுமல்ல, हम खुद नहीं, நம்முடைய ஆசீர்வாதம் हमारा आशीर्वाद நம்மை போல अनेகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். हम जैसे कई लोगों के लिए उपयोगी हो। நாம் வாங்குகிறவர்களாக அல்ல, हम लेने वाले नहीं, நாம் கொடுக்கிறவர்கள். हम देने वाले ஒன்றை हैं। புரிந்து கொள்ள வேண்டும். एक बात समझ लीजिए, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ என் கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு ஜீவிப்பாயானால் यदि तुम मेरी आज्ञाओं को मानोगे, நீ अनेகருக்கு கொடுப்பாய். तुम कई लोगों को दोगे। நீ வாங்க மாட்டாய். तुम लेंगे நீ नहीं, வாங்க மாட்டாய். तुम लेंगे नहीं। தேவனுடைய பிள்ளைகளுக்கு अनेகருடைய கரங்கள் வாங்குவதற்காக திறந்து இருக்கிறது. आज कई लोगों का हाथ लेने के लिए तैयार है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது. परमेश्वर का आशीर्वाद स्वर्ग में है। கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் यदि परमेश्वर आशीर्वाद करे, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். आकाश के झरोखों को खोलकर आशीर्वाद करेगा। துர்க்குணம் உன்னை விட்டு விலகணும். तुम्हारे अंदर से दुष्टता दूर हो जाए, துர்க்குணம் உன்னை விட்டு விலகணும். तुम्हारे अंदर से बुराई दूर हो जाए। காசு பணம் ஒரு நாளும் நிலை நிற்காது. रुपया कभी नहीं टिकेगा। காசு பணத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. रुपये से हम कुछ नहीं कर दिखाएंगे। எத்தனை லட்சம் செலவழித்தாலே कितना भी लाख रुपया खर्च करें। கடந்த நாட்கள்ல இந்த கொரோனா சமயத்துல எத்தனையோ பேர் வியாதிப்பட்டார்கள். कोरोना के समय कितने लोग बीमार हुए थे। எத்தனையோ ஜனங்கள் லட்சம் லட்சமா 10 லட்சம் 12 லட்சம் செலவழிச்சிருக்காங்க. कितने लोग 10 लाख 12 लाख रुपए तक खर्च किए हैं। அவ்வளவு செலவழிச்சும் उतना खर्च करने बाद भी பாடிய கூட பார்க்க முடியல. उनकी लाश तक, उनकी शरीर तक नहीं देख पाए। பணத்தை வச்சு என்ன செய்ய? पैसा रख के क्या करेंगे? பணத்தை வச்சு என்ன செய்ய? पैसा से क्या कर पाएंगे? தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தின் துர்க்குணம் மாறட்டும். मन की दुष्टता दूर हो जाए। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. धन लोभी सारी बुराई का जड़ है। அது ஒரு மனுஷனை உருவ குத்தி கொண்டு இருக்கிறது. वो किसी व्यक्ति को छुपते रहता है, அது அவனை நிம்மதியாய் தூங்க விடாது. वो उसे शांति से सोने नहीं देता है। துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. दुष्टता से मन फिरा। துர்க்குணத்தோடு நீ பண்டிகை ஆசரிப்பாயானால் यदि दुष्टता के साथ पर्व मनाएगा, அந்த துர்க்குணம் உனக்குள்ள புளித்த மாவா இருக்கு. वो दुष्टता तेरे अंदर कमीर बन जाएगा। துர்க்குணம் என்கிற புளித்த மாவோடு கூட நீ பண்டிகை ஆசரிப்பாயானால் அந்த பண்டிகை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. यदि दुष्टता रूपी कमीरी रोटी के साथ यदि तुम पर्व मनाओगे तो वो पर्व नहीं माना जाएगा। மாத்திரமல்ல केवल वह नहीं, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளிப்பில்லாத புளித்த மாவோடு அல்ல. दुष्टता बुराई का कमीरी रोटी से नहीं। நம்முடைய பண்டிகை வந்து புளிப்புள்ள அப்ப பண்டிகையா இருக்க கூடாது. हमारा पर्व
कमीर भरी हुई खट्टा भरी हुई पर्व न हो, அதாவது துர்க்குணம் நிறைந்த பண்டிகையா இருக்க கூடாது, दुष्टता या बुराई भरी हुई पर्व न हो, பொல்லாப்பு உள்ள பண்டிகையா இருக்க கூடாது. बुराई भरी हुई दुष्ट पर्व न हो। அப்ப பொல்லாப்பு என்று சொல்லும்போது बुराई कहते समय இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்திலே 40 வருஷமாய் வழிநடத்தி கொண்டு போகிறார். इजराइल लोगों को मूसा जंगल में 40 साल चलाया। ஒரு நன்மை குறைவில்லாமல் இருக்கும்போது ஊழியக்காரர் நல்லவர், जब कोई भलाई की कमी ना होगी तो सेवक अच्छा है। மோசே நல்லவர், मूसा बहुत अच्छा है, ஆரோன் நல்லவர். हारून अच्छा है। மோசேக்கு ஆரோனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருப்பார்கள். मूसा और हारून के सामने बहुत अच्छे थे, ஏதாவது வாழ்க்கையில குறை வந்துட்டுனா लेकिन जिंदगी में कुछ घट जाए முதல்ல குறை பேசுறது ஊழியக்காரங்க தான். सबसे पहला सेवकों की कमी बताएंगे। முறையிடுகிறார்கள், कुड़कुड़ाते हैं, முறையிடுகிறார்கள். कुड़कुड़ाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். लोग मूसा के विरोध कुड़कुड़ा रहे थे। கர்த்தர் ஜனங்களுடைய முறையீட்டை கேட்டார். लोगों ने परमेश्वर ने लोगों की कुड़कुड़ाहट सुना। கர்த்தர் ஜனங்களுடைய முறையிடுதலை கேட்டார். यहोवा ने लोगों की कुड़कुड़ाहट सुना। அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் இருந்தது. वो परमेश्वर के नजर में बुरा लगा। பண்டிகை ஆசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே துர்க்குணம் இருக்க கூடாது. पर्व मनाने वाले लोगों के अंदर बुराई न हो। பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களுக்குள்ளே முறையிடுதல் இருக்க கூடாது. पर्व मनाने वाले लोगों के अंदर कुड़कुड़ाना न हो। கர்த்தர் சொல்லுகிறார், முறையிடுதலை உன்னை விட்டு அகற்றி. परमेश्वर यहोवा कहता है तेरे अंदर से कुड़कुड़ाना दूर कर தேவனுடைய दे। பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவது முறுமுறுப்பு. परमेश्वर के लोगों की आशीर्वाद को रोकने वाली कुड़कुड़ाना। கோராகின் புத்திரர் ஆபிரகாம் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். मूसा और हारून के विरोध कोरह के पुत्र उठे, அவங்களோடு கூட ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு उनके भी साथ एक झुंड मिल गई, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. सब लोग एक हो गए। லேவி வம்சமாகிய நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். लेवी वंश के लोग तुम अधिक ही बढ़ रहे हो। கர்த்தர் உங்களை கொண்டு தான் பேசுவாரா? क्या परमेश्वर तुम्हारे ही द्वारा बात करेगा? எங்களெல்லாம் நடத்த மாட்டாரா? क्या हमारे द्वारा नहीं चलाएगा? ஒரே முறுமுறுப்பு, सदा कुड़कुड़ाहट, ஒரே முறுமுறுப்பு. सदा कुड़कुड़ाहट। ஆரோன் மோசே தேவ சமூகத்துல போய் விழுகிறார்கள். हारून और मूसा परमेश्वर के चरण में जाकर गिरते हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் சொன்னா, परमेश्वर ने कहा கோத்திரத்துக்கு ஒரு கோல் எடுத்துக்கொண்டு வாசஸ்தல பெட்டி முன்ன வைங்க. गोत्र का एक छड़ी लो और तंबू के पास रख दो। காலையில வந்து பார்க்கும்போது सुबह उठकर जब देखोगे எந்த கோல் துளிர்த்து பூத்து கனி தந்திருக்கிறதோ जिसका छड़ी फूला खिला और फल दिया रहेगा, அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். वही परमेश्वर यहोवा के द्वारा छून लिया हुआ व्यक्ति है। 12 கோத்திரமும் ஒரு கோல் கொண்டு வந்தது. 12 गोत्र के लोग एक एक छड़ी लाए। அந்த கோலின் மீது அந்த கோத்திரத்தின் பெயரை எழுதினார்கள். उस छड़ी में उस गोत्र का नाम लिखा गया அந்த கோலை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கிறார்கள். और उस सारे छड़ी को तंबू में रखा गया। அந்த கோல் वो छड़ी அடுத்த நாள் காலையில் அவர் வந்தபோது अगला दिन जब आया, எல்லா கோலும் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. सबका छड़ी जैसा था वैसा ही था। ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, सिर्फ हारून की छड़ी फूला हुआ था, அது பூத்து उसमें फूल लगकर வாதுமை பழங்களை கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है कि बादाम का फल निकला था। ஜனங்கள் பார்க்கிறார்கள், लोगों ने देखा, கர்த்தர் வெளிப்படுத்தினார். परमेश्वर ने प्रकट किया, ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், हारून ही चुना हुआ व्यक्ति है। ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். हारून ही चुना गया हुआ व्यक्ति है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தர் இப்படியே முறுமுறுப்பை ஜனங்களை விட்டு அகற்றினார். परमेश्वर यहोवा ने ऐसा ही लोगों के अंदर से कुड़कुड़ाना दूर किया। முறையிடுதல் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பாய் இருக்கிறது. कुड़कुड़ाना परमेश्वर की नजर में बुराई है। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, எப்பொழுதெல்லாம் குறை வருகிறதோ जहाँ पर भी गट्टी होती है அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா அழுகிறார்கள். वहाँ पर लोग परमेश्वर के विरोध रोने लगते हैं। இன்னைக்கு வீட்ல பிள்ளைகளை பெத்து வளர்க்கிறோம், घर में बच्चे होते हैं, எல்லாம் வாங்கி போடுவோம். सब लेकर देते हैं, என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் ஒண்ணு சொல்லாது. कितना भी दो कुछ नहीं बोलेंगे। ஆனா கையில ஒரு காரியம் இல்லாத இருக்கும் போது लेकिन जब एक कुछ चीज हाथ में न मिले, இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னா आज नहीं कल देता हूँ करके बोल दो, இப்பவே வேணும்னு அழும். आज ही चाहिए करके रोएंगे। அப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். तो मान लो पालक को कितनी मन दिल எவ்வளவு में होगी, வேணாலும் எவ்வளவு வாங்கி போடுறேன், कितना भी मांगे मैं लेकर देता हूँ, ஆனா இந்த காரியம் நாளைக்கு வாங்கி தரேன், लेकिन आज का ये बात मैं कल देता हूँ, அது வாங்கி தரலன்னா சாப்பிட மாட்டேன். नहीं नहीं देंगे तो नहीं खाऊंगा। உட்கார்ந்து ஒரே அழுக. बैठकर रोते हैं, ஜனங்கள் இப்படி தான் அழுதாங்க. लोग ऐसे ही रो रहे थे। எகிப்தில எங்களுக்கு வெங்காயம் இருந்து வெள்ளை பூண்டு
இருந்தேன். मिस्र देश में कांदा था, लहसुन था, இங்க ஒண்ணுமில்ல. यहाँ कुछ भी नहीं है. அழுறாங்க. रोने लगे. இந்த ஜனங்களுடைய அழுகை கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பாய் இருந்தது. लोगों की रोना परमेश्वर की नजर में बुरा लगा. துஷ்டன் உன் வழியத்தில் வராதிருக்க வேண்டுமானால் यदि दुष्ट व्यक्ति तेरे बीच में नहीं आना है तो தேவனுடைய பிள்ளை நீ பண்டிகை ஆசரி. तुम पर्व मान, பொருத்தனைகளை நிறைவேற்றி मन्नतें पूरी कर, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீ ஆசரிக்க வேண்டும். अखमीरी रोटी का पर्व मान. துஷ்டன் உன்னிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் यदि दुष्ट व्यक्ति तेरे बीच में ना आना है तो தேவனுடைய பிள்ளை உனக்குள்ளே துர்க்குணம் இருக்க கூடாது. तुम्हारे अंदर कोई दुष्टता ना हो. உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற குணம் இருக்க கூடாது. अंदर एक रखते हुए बाहर एक बातें करने वाली आदतें ना हो. மற்றவர்களை வார்த்தையினாலே குற்றம் கண்டுபிடிக்கிற அனுபவம் இருக்க கூடாது. किसी इंसान की बातों में फंसाने वाली आदतें ना हो. மாயக்காரராய் வாழ கூடாது. कपटियों के समान नहीं जीना है. பணத்தினால எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்க கூடாது. रुपये से मैं कुछ भी कर दिखाऊंगा ये विचार नहीं होना है. எந்த ஒரு காரியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது. किसी भी बातों से सेवकाई का विरोध नहीं बोलना है. கர்த்தருக்கு விரோதமாய் இருந்து அழுது கொண்டிருக்க கூடாது. परमेश्वर के सामने विरोधी बैठकर रोना नहीं है. இதெல்லாம் துர்க்குணங்கள். ये सब दुष्टता है. இதெல்லாம் பொல்லாப்பு. ये सब बुराई है. இந்த துர்க்குணத்தை பொல்லாப்பை உங்களை விட்டு அகற்றி விட்டு ये दुष्टता और बुराई को आपसे दूर कर दीजिए. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டும். सीधाई और सच्चाई अखमरी रोटी पर्व உண்மை मनाइए. வேணும். सच्चाई अवश्य है. துர்க்குணம் விலகணும். हमारे अंदर से दुष्टता दूर हो जाए, மாயத்தன்மை விலகணும். कपटीपन दूर हो जाए, பொல்லாப்பு விலகணும். बुराई दूर हो जाए, வர வேண்டியது உண்மை. सच्चा बात निकले, துப்புரவு உண்மை நமக்குள்ள வர வேண்டும். सीधाई और सच्चाई हो. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். सच्चाई से परमेश्वर की தேவனுடைய आराधना பிள்ளைகள் करें. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பீர்கள் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். यदि आप सच्चाई से प्रभु की आराधना करोगे तो परमेश्वर आपको स्थिर கர்த்தர் करेगा. ஒவ்வொருடைய அந்தரங்க காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். हर एक के गुप्त बातों को परमेश्वर जानता है. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு जो सच्चाई से परमेश्वर की आराधना करते हैं மாய்மாலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் और காண்பிப்பார். जो कपटी रीति से परमेश्वर की आराधना करते हैं उन दोनों के बीच में भेद दिखाता है. துஷ்டன் இனி உன்னிடத்தில் வர மாட்டார். अब से दुष्ट व्यक्ति तेरे पास नहीं आएगा. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு वो போனார். पूरी तरह से नष्ट हो चुका है. இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் துஷ்டன் உங்கள் வழியாய் வரவிடாது இருக்க வேண்டுமானால் आज के दिन यदि दुष्ट व्यक्ति तेरे बीच में नहीं आना है तो துஷ்டன் என்றால் யார்? कौन दुष्ट व्यक्ति है? தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல அநேக சம்பவங்களை வாசிக்கலாம். पवित्र शास्त्र में कई बातें हम पढ़ सकते हैं. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है கலகத்தை விரும்புகிறவன் துஷ்டன். जो झगड़ा चाहते हैं वो दुष्ट हैं. கலகத்தை விரும்புகிறவன் துஷ்டன். झगड़ा चाहने वाला व्यक्ति दुष्ट व्यक्ति. எதற்கெடுத்தாலும் கலகம். किसी भी बात के लिए झगड़ा கலகம். झगड़ा. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போனார்கள். यीशु मसीह को पकड़ कर ले गए, அவரை சிலுவை மரணத்துக்கு கொண்டு போகிறார்கள். उसे क्रूस की मृत्यु के लिए ले गए. ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அற்புதத்தை பெற்றாங்க. लोग अद्भुत काम पाए, ஆனா இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. लेकिन अभी सब एक हो गए. இயேசுவை சிலுவையில் அறையு. यीशु को क्रूस पर मारो, இயேசுவை சிலுவையில் அறையு. यीशु को क्रूस पर मारो. ஏகோபித்து கத்துகிறார்கள். पूरे एक साथ मिलकर चिल्लाने लगे. கலகக்காரர்கள். झगड़ा करने वाले, கலகக்காரர்கள் தான் துஷ்டர்கள். वाद विवाद करने वाले दुष्ट लोग. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பரவாயில்ல. छोटी सी गलत हो जाए ஆட்கள் தன் பக்கம் சேர்த்துருவாங்க. सब लोगों को अपने साथ जोड़ लेंगे. மெஜாரிட்டி தன் பக்கம் சேர்த்துருவாங்க. बहुत ही आमाप लोगों को इकट्ठा कर लेंगे மோர்ச்சா பண்றது உண்ணாவிரதம். और मोर्चा करते हैं जैसे कि व्रत, கொடி பிடிக்கிறது. झंडा पकड़ना. நீ ஆனானா? क्या तू या मैं? தேவனுடைய பிள்ளைகள் கலகக்காரர்கள். ये ऐसी लड़ाई करने वाले, இந்த கலகக்காரர்கள் உங்களிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் ऐसी लड़ाई करने वाले, झगड़ा करने वाले तेरे बीच में नहीं आना है तो துர்க்குணம் உங்களை விட்டு விலகட்டு. तुम्हारे अंदर से दुष्टता दूर हो जाए, பொல்லாப்பு உங்களை விட்டு விலகட்டு. बुराई तुम्हारे अंदर से दूर हो जाए, உங்களுக்குள்ள துப்புரவு வரட்டு. तुम्हारे अंदर सीधाईपन हो, உங்களுக்குள்ள உண்மை வரட்டு. तुम्हारे अंदर सच्चाईपन हो. நீங்கள் உண்மையோடு கர்த்தரை பண்டிகை ஆசரிப்பீர்களானால் सच्चाई से यदि तुम यहोवा की पर्व मानोगे, கலகக்காரர்கள் இனி உன்னிடத்தில் வர மாட்டார்கள். अब से झगड़ा करने वाले, लड़ाई करने वाले तेरे बीच में नहीं आएंगे. கலகக்காரர்களை கர்த்தர் முழுவதுமாய் சங்கரித்து விட்டார். झगड़ा करने वालों को परमेश्वर ने पूरी तरह से नष्ट कर दिया है. நீங்கள் விசுவாசியுங்கள். तुम विश्वास करो. கலகக்காரர்களை கர்த்தர் முழுவதுமாய்
முழுவதுமாய் சங்கரித்து விட்டார். लड़ाई करने वालों को परमेश्वर ने पूरी तरह से नष्ट कर இந்த दिया है। காரியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைவேற வேண்டுமானால் ये बात यदि आपके जीवन में पूरा होना है तो துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்புங்கள், दुष्टता से मन फिराइए, பொல்லாப்பை விட்டு மனம் திரும்புங்கள், बुराई से मन फिराइए, பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள். मन्नतें पूरी करो। கர்த்தர் துஷ்டனை முழுவதுமாய் அழித்து परमेश्वर போடுவார். ने दुष्ट को पूरी तरह से நம்ம नष्ट எல்லாரும் कर दिया முழங்கால் है। படியிடுவேன். हम सब घुटने में நம்ம आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படியிடுவேன். सब घुटने में आएंगे। நாம் வாயை திறந்து ஜெபிப்போம். मुंह खोलकर प्रार्थना कीजिए। துஷ்டன் இனி நம் பக்கத்துல வரக்கூடாது. अब दुष्ट व्यक्ति हमारे पास ना आए, கலகத்தை உண்டு பண்ணுகிற மனுஷன் மத்தியில் வரக்கூடாது. झगड़ा करने वाला व्यक्ति हमारे बीच में ना आए। எப்பொழுது கலகத்தை உண்டு பண்ணுகிற சுபாவம், सदा लड़ाई करने वाली आदत है। எப்படா யார் வலையில சிக்குவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. कब मेरे जाल में कौन फंसेगा बोलकर அப்படிப்பட்ட देखते ஆட்கள் रहेंगे। நம்மிடத்துல வரக்கூடாது. वैसे लोग हमारे पास ना आए, பேச்சுல குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள் நம்மிடத்துல வரக்கூடாது. बातों में दोष लगाने वाले लोग हमारे पास ना आए, உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசுற ஆட்கள் நம்மிடத்துல வரக்கூடாது. मन के अंदर एक बात और बाहर एक बातें बताने वाले लोग हमारे पास ना आए। வெளிப்புறமாய் நன்றாக பேசுவார்கள், இருதயம் நம்மோடு கூட இருக்காது. बाहरी रूप से हमसे अच्छी बात करेंगे लेकिन उनका मन हमारे साथ नहीं लगा रहेगा। அப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்துல வரக்கூடாது. वैसे लोग हमारे पास ना आए। நாம் செய்ய வேண்டியது துர்க்குணத்தை விட்டு விலகணும். हमें क्या करना है? हमारी दुष्टता से हमें मन फिराना है। ஆண்டவருடைய சமூகத்துல வாய் திறந்து ஜெபியுங்க. परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर प्रार्थना ஆண்டவரே कीजिए। எனக்குள்ள உண்மை வேணும் ஐயா. हे परमेश्वर, मुझ में सच्चाई दे எனக்குள்ள प्रभु, உண்மை வேணும். मेरे अंदर सच्चाई हो। புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நான் செலுத்த வேண்டும். प्रभु जी, मैं अकमरी रोटी का पर्व मनाऊं, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நான் செலுத்த வேண்டும். अकमरी रोटी का पर्व मनाऊं। எனக்குள்ள இருக்கிற துர்க்குணம் மாறட்டு. मेरे अंदर का दुष्टता दूर हो जाए, எனக்குள்ள இருக்கிற பொல்லாப்பு மாறட்டு. मेरे अंदर जो बुराई है वो दूर हो जाए, எனக்குள்ள உண்மை வரட்டு. मेरे अंदर सच्चाई हो, எனக்குள்ள உண்மை வரட்டு. मेरे अंदर सच्चाई हो। சிறியதோ பெரியதோ छोटी बात हो बड़ी बात உம்முடைய हो, காரியத்துல எனக்கு ஒரு உண்மை வேணும். आपके कामों में मैं सच्चा रहूं। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருப்பாயானால் यदि तुम परमेश्वर के कामों में सच्चा रहोगे, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पाएगा। உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை सच्चा பெறுவார். व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पाएगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष करेगा। துஷ்ட மனுஷன் உன்னிடத்தில் வர மாட்டார். दुष्ट व्यक्ति तुम्हारे पास नहीं आएगा। துஷ்ட மனுஷன் உன்னிடத்தில் வர முடியாதபடிக்கு दुष्ट व्यक्ति तेरे पास ना आते தேவனுடைய हुए, பிள்ளை உனக்கு விரோதமாய் துஷ்டத்தனாய் எழும்புகிற யாராயிருந்தாலும் तुम्हारे विरोध उठने वाले दुष्ट कोई भी क्यों न हो, கர்த்தர் அவளை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி போடுவார். परमेश्वर उसे पूरी तरह से नष्ट कर देगा। ஆனபடினாலும் தேவனுடைய பிள்ளை நீ மனம் திரும்பு. इसलिए परमेश्वर के लोगों तुम मन உன் फिराओ, துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. अपनी दुष्टता से मन फिराओ, பேச்சிலேயே மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற உன் குணாதிசயத்தில் நீ மனம் திரும்பு. बातों पर दूसरे पर दोष लगाने वाली आदतें से मन फिरा, உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற உன் சுபாவத்தில் இருந்து மனம் திரும்பு. अंदर एक रखते हुए बाहर एक बातें करने वाली आदतें से मन फिरा। வெளிப்புறமாய் நன்றாக பேசினாலும் உன் இருதயத்தில் அவர்களுக்கு இடமில்லை. भले बाहर से अच्छी तरह से बात करे लेकिन तुम्हारे मन में उनके लिए जगह नहीं है। அப்படிப்பட்ட மாயமான வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பு. वैसे कपटी जीवन से मन फिरा, உண்மை உனக்குள்ள வரட்டு. तुम्हारे अंदर सच्चाई हो, உண்மை உனக்குள்ள வரட்டு. तुम्हारे अंदर सच्चाई हो। கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुमको आशीष करेगा, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुमको आशीष करेगा। துஷ்டன் उन வழியாய் வர மாட்டார். दुष्ट तेरे मार्ग से नहीं आएगा, துஷ்டன் உன் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டார். दुष्ट तेरे जीवन में नहीं आएगा। அவனை கர்த்தர் முழுவதுமாய் उसे சங்கரித்து पूरी போடுவார். तरह से परमेश्वर नष्ट कर दिया எல்லாரும் है। கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி सब ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर எல்லாரும் को கரங்களை धन्यवाद தட்டி கர்த்தருக்கு करेंगे। நன்றி செலுத்துவோம். आमेन। दुष्ट इन्हीं उन्हें वरा माटार। अब से वो अच्छा व्यक्ति तेरे दुष्ट पास इन्हीं नहीं उन्हें आएगा, वरा माटार। वो अच्छा व्यक्ति तेरे पास नहीं आएगा। दुष्टने கர்த்தர் முழுவதுமாய் अच्छा व्यक्ति சங்காரம் பண்ணி போட்டு वो விட்டார். अच्छा व्यक्ति को परमेश्वर Glory, पूरी तरह से नष्ट कर glory, दिया glory, है। glory. Glory, Oh, glory, ஆண்டவர் glory, நல்லவர், நல்லவர், glory, நல்லவர். glory, Oh, glory, ஷலவரவ, glory. ரிவலரவ, ஷலவரவ, Mighty ஷலவரவ, Lord, धन्यवाद, Glory, கம்பலரவ, धन्यवाद, ஷலவரவ, धन्यवाद, துரவரவ, धन्यवाद। Mighty Lord, mighty Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. hallelujah, hallelujah. आपको धन्यवाद। Glory मक नंदी, आमेन, hallelujah. आमेन, आमेन। Hallelujah. धन्यवाद हो प्रभु ಎಲ್ಲರ जी। ಕರ್ತரை ಸ್ತೋತ್ರಿಪು. हम सब परमेश्वर को ಸ್ತೋತ್ರ, धन्यवाद ಸ್ತೋತ್ರ, करेंगे। ಸ್ತೋತ್ರ, धन्यवाद, ಸ್ತೋತ್ರ, धन्यवाद, ಸ್ತೋತ್ರ. धन्यवाद। துஷ்டன் இனி நம்மிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் फिर ओछा व्यक्ति हमारे बीच में न होकर चलना है तो, துஷ்டன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட வேண்டுமானால் ओछा व्यक्ति पूरी तरह से नष्ट होना है तो நாம் பண்டிகையை ஆசரிக்கணும், हमें पर्व मानना है, பொருத்தனைகளை செலுத்தணும். मन्नतें पूरी करना है। பண்டிகையை ஆசரிக்கிற நமக்குள்ள पर्व मनाने वाले हमारे अंदर துர்க்குணம் இருக்கக்கூடாது, दुष्टता न हो,
हो, பொல்லாப்பு இருக்க கூடாது. बुराई न हो, இந்த துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் அகற்றி விட்டு दुष्टता और बुराई को दूर करके நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிப்போமே. सीधाई और सच्चाई से यदि पर्व मनाएंगे। பண்டிகை என்று சொல்லும்போது ஆராதனை. पर्व का मतलब आराधना। உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது यहोवा को सच्चाई से आराधना करेंगे। துஷ்டன் நம்மிடத்தில் வராதபடிக்கு कोई दुष्ट व्यक्ति हमारे बीच में ना आते हुए கர்த்தர் துஷ்டனை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி परमेश्वर போடுவார். उस ओछा व्यक्ति को पूरी तरह से नष्ट कर देगा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் செலுத்த வேண்டும். इसलिए अकमरी रोटी का पर्व मनाना है। பிரபோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். सीधाई और सच्चाई से यहोवा की आराधना करना है। நமக்குள்ள இருக்க எல்லா துர்க்குணங்களையும் பொல்லாப்பையும் கர்த்தர் மாற்றி हमारे போடும்படியாய் अंदर की सारी दुष्टता और बुराई को दूर कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। புளிப்பை எல்லாம் மாற்றி விட்டு सारी खमीरपन को दूर करके துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம பண்டிகை ஆசரிக்க सीधाई और सच्चाई रूपी अकमरी रोटी का पर्व मनाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर यहोवा में सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। எந்தவித துஷ்டனா இருந்தாலே किसी भी प्रकार की दुष्ट व्यक्ति क्यों न हो, அந்த துஷ்டன் இனி நம்மிடத்தில் வராதபடிக்கு अब वो दुष्ट व्यक्ति हमारे पास ना आते हुए துஷ்டனை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி போட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर ने कहा है कि उस ओछा व्यक्ति को मैंने पूरी तरह से नष्ट कर दिया கர்த்தருடைய है। வார்த்தை அப்படியே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக परमेश्वर का वचन वैसे हर एक के जीवन में पूरा होने के எல்லாரும் लिए கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। அவருடைய ஊழியத்துக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை परमेश्वर की सेवकाई के लिए दान दिए हुए हर एक हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीष करके कई गुना पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. प्रभु आपने दिया हुआ सुबह के समय के लिए உம்முடைய धन्यवाद। சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हर एक को आशीष कीजिए। யூதாவே உன் பண்டிகைகளை ஆசை, ये यहूदा तू अपनी पर्व मान உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. और अपनी मन्नतें पूरी कर, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. फिर ओछा तेरे बीच में होकर न चलेगा। அவன் முழுவதுமாய் சங்காரம் वो பண்ணப்பட்டு पूरी போனான் तरह से नष्ट हो गया என்று है। சொன்ன வார்த்தையின்படியே इसी वचन के अनुसार பிள்ளைகளுடைய வாழ்க்கையில प्रभु जी आपके बच्चों के जीवन में இதுவரையிலும் ஏதோ ஒரு விதத்துல துஷ்டனுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்திருந்தார். अभी तक किसी न किसी रीति से ओछा व्यक्ति इनका पीछा कर रहा था। துஷ்டனை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி उस ओछे व्यक्ति को पूरी तरह से आपने नष्ट कर दिया है। துஷ்டனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வராதபடிக்கு फिर से वो ओछा व्यक्ति इनका पीछा न करते हुए பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள இருக்க துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் அகற்றி விட்டு अर्रे के अंदर जो भी दुष्टता है और बुराई है उसे दूर कर देने के लिए உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கவும் सीधाई और सच्चाई से प्रभु की आराधना करने के लिए பொருத்தனைகளை நிறைவேற்றவும் मन्नतों को पूरी करने के लिए ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. अर्रे को सहायता कीजिए। இந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியும். आपके बच्चों ने दिए हुए दान को प्रभु आप आशीष கர்த்தர் कीजिए। ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடு. आशीष करके कई गुना परमेश्वर आप पलटा कर உம்முடைய दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मनों को ஸ்தோத்திரி. धन्य- என் जो உள்ளுள்ள कुछ मुझे மேடை इसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य- ஸ்தோத்திரி. என் ये मेरे ஆத்துமாவே मनों को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல का உபகாரங்களை மறவாதே. आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया।